music. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். அண்ணன் அவங்க தம்பி வந்து வைத்தியர், நாட்டு வைத்தியர், ஹோமியோபதி இதெல்லாம் பண்ணுவார். அந்த செவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தாமரை இலையில இட்லி கொடுப்பாங்க. தாமரை இலை அவங்க தான் அத்தைக்கு வந்து தாமரை இலை பறிச்சுட்டு வருவாங்க. காலையில் போய் குளிச்சுட்டு வரும்போது அத்தைக்கு தாமரை இலை பறிச்சுட்டு வந்து கொடுப்பாங்க. அந்த இட்லி தான் நான் முதல்ல இந்த மாதிரி கடையில் வாங்கி சாப்பிட்டது. எவ்வளோ விலை இருக்கும் ஞாபகம் இருக்கா? இல்லை, அது எப்படின்னா அது எங்கள் அம்மாவோட அம்மா தான் காசு கொடுக்கும், எனக்கு அது நினைவில் இல்லை. ஆனால் நான் ஹோட்டலில் சாப்பிட்டதில் வந்து 5 பைசா உப்புமா. ஸோ காலையில் வந்து அவங்க ஒன்று இவங்க வீட்டில் இட்லி போடுவாங்க, இல்லைன்னா அமராவதி ஆயா வீட்டில் போய் வாங்கிட்டு வாடான்னு ஒரு பாத்திரம் கொடுக்கும். பருத்திப்பால் வீடு வீடு வந்துடும். 5 பைசா சுருக்கு வச்சுருக்க அந்த 5 பைசாவுக்கு ஒரு கப்பு இப்படி ஊற்றுவாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் இப்போ இங்கே நான் வாக்கிங் போகிற இடத்துல பருத்திப்பால் விற்கிது. சரி, அந்த ஞாபகத்துக்கு வாங்கி குடிச்சு பார்த்தேன். அது எங்கள் அப்பத்தா கொடுத்த ருசி இல்லை. இவ்வளோ பரபரப்பில் தனுஷை பற்றின என்னுடைய பார்வை என்னன்னா, வீட்டுக்குள்ளே வீட்டு மனுஷனாகவே இருக்காப்புல. அவர் ஒரு ஹீரோவை பாராட்டுறதுக்கு எத்தனையோ விஷயம் இருக்குது. இது வந்து ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் இப்போ ஊர்களுக்குள்ளே இப்போ அதிகமாக சம்பாதிக்கிற பையனுக்கு ஒரு ப்ரியாரிட்டி வந்துடும். சம்பளம் அதிகமாக வாங்குறவனுக்கு சொந்த வீட்லேயே ஆத்தாப்பனே வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. பட் இவ்வளோ பெரிய ஒரு ஹீரோ அந்த வீட்டுக்குள்ளே தன்னுடைய பழக்கவழக்கத்துலேருந்து மன ரீதியாக மாறுபடலைன்னா தானே இது வரும். அந்த காலில் சலங்கை கட்டி அவங்க அப்பா வந்து இது மாதிரி கண்ணுக்குட்டி இருக்குல்ல, அதான் எடுத்தா. அப்படி நான் அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே ஷூட். ஓகே, எனக்கு அதை மானிட்டரில் பார்க்கும்போதே எனக்கு ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு டக்குன்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு சின்ன கலக்கம் வந்துச்சு. அந்த கால் அப்பன் இல்லாதப்பன் கற்பனையில் வந்து ஒரு மகனுக்கு வந்து சொல்கிறேன் அப்படிங்கிறது. நீ எத்தகைய விஞ்ஞானியாக இருந்தாலும் இந்த இடம் வந்து உங்களை கொஞ்சம் ஒழிக்கிறோம். விஜயுடன் இருக்கும் இந்த நபர் யார் தெரிகிறதா? இன்று தமிழ் சினிமாவில் சிறந்த இயக்குனர் மற்றும் நடிகர். கமெண்ட் ஃபுல்லாக இளவரசர் சார். நான் அவன் இல்லை. சட்டங்கள் இல்லைல்லப்பா. இப்போ சோசியல் மீடியா வந்து நீங்கள் என்ன வேணாலும் திட்டலாம். நினச்சா நாளை காலையில் உங்களை வந்து அக்யூஸ்ட் ஆக்கிடலாம். சட்டமோ கோர்ட்டு நீதிமன்றம் அது இது எல்லாம் தள்ளி நின்று அதுவும் வேடிக்கை பார்க்குது. எதையாவது இது செய்யலாமா கூடாதான்னு சட்டத்தில் கேள்வி கேளுங்க. செய்யலாம், ஆனால் செய்யக்கூடாது. இது என்ன இது திருப்பி இப்போ என்ன? நான் இப்போ திரும்பி சோசியல் மீடியா வந்ததுக்கப்புறம் ஏதாவது சென்சிட்டிவாக நடந்துருச்சுன்னா ஒரு 20 நாளைக்கு அதுதான் அசல். அதுக்குள்ளே சுற்றி வியாபாரம் நடக்குது. 41 பேர் திருப்பி உயிரோடு வர போகிறாங்களா? அப்போ நம்ம எதுக்கு அதை பற்றி பேசுகிறோம்? இனிமேல் அதை நடக்காமல் பார்த்துக்கிறது எல்லாருக்கும் பொறுப்பு. இது அவங்க இவங்க ஐயோ அந்த 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 ஒரு நாரசம். 97 பிள்ளைங்க ஸ்கூலில் தீப்பிடிச்சு எரிஞ்சிச்சு. அந்த ஒரு 10 நாளைக்கு அப்புறம் வந்து எல்லா ஸ்கூலும் கரெக்டாகிடுச்சா? தீப்பிடிக்காமல் பண்ணிட்டோமா? செய்தி ஊடகங்களுக்கு பெரிய வருமானம் இருக்குது. பெரிய வருமானம் சம்பாதிக்கிறாங்க. அந்த வருமானம் வந்துச்சுன்னா அது பெரிய பரபரப்பாகும். அது வருமானம் எழுந்துருச்சுன்னா அடுத்த செய்தி போயிடுவாங்க. இதுதான் மாறி மாறி நடக்கும். ஃபில்மி பீட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரஞ்சித். பொதுவாக பல உரையாடல்கள் பல மனிதர்களோட பல பிரபலங்களோட நாம் பேசுகிறது வழக்கம். அந்த வகையில் இன்றைக்கி இந்த ஒரு நிகழ்ச்சியில் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல திரைப்படங்களுக்கு ஒளிப்பதிவாளராக ஒர்க் பண்ணி தன்னுடைய பயணத்தை அப்படி ஆரம்பித்து மாநில விருது ஒளிப்பதிவாளராகவும் அவர் வாங்கி நடிகராகவும் எந்த ஒரு கதாபாத்திரம், ஒரு வில்லத்தனமான ஒரு நடிகராகட்டும், ஒரு காமெடி ஆகட்டும், ஒரு குணச்சித்திர நடிகர் அப்படின்னு எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதை பெர்ஃபெக்டாக பண்ணக்கூடிய ஒரு நடிகருமான இளவரசர் அவர்கள் இந்த ஒரு நேர்காணலில் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. ஸோ அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக இட்லி கடை திரைப்படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் அதுலேயும் பண்ணியிருக்காரு. ஸோ நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மகிழ்ச்சி ரொம்ப நாளுக்கு பிறகு உங்களை சந்திக்கிறதுல. ஆமாம், விஜயன் சார் இதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்கலாம். ஆமாம், இப்போ தான் மீட் பண்ணுறோம். ரைட், நிறைய விஷயங்கள் பேசலாம். இட்லி கடையிலேருந்தே ஆரம்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஒரு நாஸ்டாலஜிக் பல விஷயத்துக்கு போயிட்டு வரலாம்னு நினைக்கிறேன். தனுஷ் சார் வந்து இந்த படத்தோடைய ஆடியோ லான்ச்சில் பேசும்போது இட்லி வாங்கவே கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் அப்படிலாம் சொல்லியிருந்தாரு. உங்களுக்கு விவரம் தெரிஞ்சு உங்களுடைய அந்த பாலிய நாட்களில் நீங்கள் முதல்ல கடலை எங்கேயா சாப்பிட்ருப்பீங்களா? அந்த இட்லியோட விலை எவ்வளோ ஞாபகம் இருக்குமா நீங்கள் சாப்பிட்டது? இந்த மாதிரி கடைகள் எதுவும் உங்களுக்கு எமோஷனலாக இருக்கு? அது நீங்கள் கிராமத்தில் வந்து 80க்கு இப்போ 90க்கு பின்னாடி பிறந்தவர்களுக்கு அந்த அனுபவம் கிடச்சிருக்குமான்னு நமக்கு தெரியாது. அதுக்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கு அந்த அனுபவம் கிடச்சிருக்கும். 90க்கு அப்புறமே கொஞ்சம் சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. 95க்கு அப்புறம் தானும் இல்லாமல் போயிடுச்சு. எலக்ட்ரானிக் யுகம் ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறைய கலாச்சார மாறுதல்கள் நடந்தது. எலக்ட்ரானிக் துறை அப்போ வந்து கடை அட்மாஸ்பியர் மாறுறது, ஹோட்டலுடைய அந்த அந்த சின்ன அட்மாஸ்பியர் வந்து பெருசாக டேபிள் போடுறதெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அது நிறையா வேடிக்கை பார்த்து இது மாதிரி ஆக்கணும் அப்படின்னு. அப்புறம் அப்டேஷனுங்கிற ஒரு சொல்லாடலுக்குள்ளே வந்துருச்சு. ஓகே, எனக்கு வந்து எங்கள்
எங்கள் ஊரில் நான் பிறந்த ஊரில் நான் அதிகமாக வளரல. ஒன்று ஹாஸ்டல் இல்லைன்னா எங்கள் தாத்தா வீடு மதுரை அளவூரில் பக்கத்தில் கலந்தரின்னு ஊர். ஓகே. எங்கள் ஊரில் எனக்கு தெரிஞ்சு 990க்கு அப்புறம் தான் டீ கடையே வந்துச்சு. எங்கள் ஊரில் கடையே கிடையாது. ஓகே. எங்கள் ஊரில் ஒரு அப்பத்தா இருக்கும், அது பேர் வந்து வல்லாளவட்டி பிள்ளை. அந்த வல்லாளவட்டிங்கிறது ஒரு ஊர் பேர். அந்த வல்லாளவட்டி இல்லை, இந்த பக்கம் கொட்டாம்பட்டி பக்கத்தில் ஒன்று ஓகே. வெள்ளாளப்பட்டி. வெள்ளாளப்பட்டி அது வந்து இங்கே எங்கள் ஊரில் இருந்து காலையில் இட்லி சுட்டு 5 மணிக்கு எந்திரிச்சு சுட்டுக்கிட்டு தலையில் வச்சு கொண்டு போய் பக்கத்து ஊரில் விற்கும். இங்கே வாங்கினா காசு கொடுக்க மாட்டாங்க சொந்தக்காரன். ஓகே. ஸோ ஒரு 6 மணிக்கெல்லாம் சட்னி எடுத்துகிட்டு தலையில் வச்சுக்கிட்டு போய் விற்றுட்டு ஒரு 9 மணிக்கு திருப்பி வந்துடும். அது இட்லி வந்து அந்த மிளகா சட்னி வந்து தண்ணியாக வைப்பாங்க ஒன்று, தண்ணி சட்னி. ஆமாம். சரி, அப்புறம் வந்து அப்போ ஊர்களில் எப்படின்னா தம்பி, அது வந்து பொருளாதார பின்புலம்னு சொல்லி பொய் சொல்லக்கூடாது. எல்லாருக்குமே காலையில் 5:30 மணி 6 மணிக்கு எந்திரிச்சு வயக்காட்டுக்கு வேலைக்கு போகக்கூடியவர்களாக இருப்பாங்க, பெரும்பாலும் பெண்கள். அதனால் ஏதாவது திருவிழானா தான் வந்து இட்லி ஆட்டுவாங்க. அப்போ கிரைண்டர் எல்லார் வீட்லையும் இருக்காது. எங்கேயாவது ஒரு ஆட்டுகள் இருக்கும், அதில் பங்கு வச்சு உனக்கு நான் விட்டுறேன், 2 பேரும் பங்கு முறையில் ஆட்டிக்கிடுவாங்க ஊரில் எல்லாம். தீபாவளி பொங்கல்லாம் பணியாரம், இட்லி, தோசை. மற்றபடி வந்து காலையில் எந்திரிச்சு நைட்டே வந்து சமைச்சிட்டு நைட்டு கூழ் வச்சு காலையில் வந்து கரைச்சி, பெரும்பாலும் கேப்பை வந்து மெயின் உணவாக இருந்தது. அவங்க வீட்டில் அரிசி இல்லாமல் வறுமை இல்லாமல் இல்லை. இவங்க நான் சொல்கிறதுனா ஓரளவுக்கு சொந்த நிலமுள்ள சம்சாரிகள் வீட்டு பின்புள்ளதை சொல்கிறேன். எல்லாத்தையுமே வறுமையோட கொண்டு போய் அப்படி யதார்த்தம் இல்லை. நம்ம ஒரு கவன ஈர்ப்புக்காக கொண்டு போய் அதில் சொருகக்கூடாது. யதார்த்தம் அது மாதிரி வல்லாளவட்டி பிள்ளை இட்லி கடை வீட்டுகளில் ஃபெஸ்டிவலுக்கு தான் இருக்கும். அங்கே எங்கள் தாத்தா ஊரில் வந்து அமராவதி அப்பத்தான்னு சொல்லி அவங்க அண்ணன் அவங்க தம்பி வந்து வைத்தியர், நாட்டு வைத்தியர், ஹோமியோபதி இதெல்லாம் பண்ணுவார். அந்த செவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தாமரை இலையில் இட்லி கொடுப்பாங்க. தாமரை இலை. அது வந்து நித்யானந்தம்னு அவங்க தம்பி பையன் ஒருத்தர், அருணாச்சலம் நித்யானந்தம், இன்னொரு பையன் பேர் சின்ன பையன் பேர் மறந்துட்டேன். இப்போ நித்யானந்தம்லாம் எங்கே இருக்காருன்னு தெரியல. அவங்க தான் அத்தைக்கு வந்து தாமரை இலை பறிச்சுட்டு வருவாங்க. காலையில் போய் குளிச்சுட்டு வரும்போது அத்தைக்கு தாமரை இலை பறிச்சுட்டு வந்து கொடுப்பாங்க. அந்த இட்லி தான் நான் முதல்ல இந்த மாதிரி கடையில் வாங்கி சாப்பிட்டது. எவ்வளோ விலை இருக்கும் ஞாபகம் இருக்கா? இல்லை, அது எப்படின்னா அது எங்கள் அம்மாவோட அம்மா தான் காசு கொடுக்கும், எனக்கு அது நினைவில் இல்லை. ஆனால் நான் ஹோட்டலில் சாப்பிட்டதில் வந்து 5 பைசா உப்புமா. நான் சொல்கிறது 72. ஓகே. ஒரு உப்புமா 5 பைசா. ஓகே. அண்ணா கணக்கில் எழுதி போட்டிருப்பாங்க. நத்தம்னு சொல்லி ஒரு நான் படித்த ஸ்கூல், அங்கே தெய்வானை விலாசன்னு எங்கள் கிளாஸ்மேட்டோட எனக்கு சீனியர். அவங்க தெய்வானை எங்கள் கூட தான் படித்தாங்க. நான் 3rd ஸ்டாண்டர்ட், அவங்க 5th. அவங்க ஹோட்டல் தான் நத்தம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே இருக்கும். அதில் தான் வந்து 15 பைசா எனக்கு ஞாபகம் இருக்குது. இட்லி என்ன விலைக்கு சாப்பிட்டேன்னு எனக்கு உண்மையாக ஞாபகம் இல்லை. இன்டர்வியூவில் எத்தையா உளரக்கூடாதுல்ல. அது அமராவதி அப்பத்தா இட்லி ஒன்று. அப்புறம் வந்து இவங்க பேரை மறந்துட்டேன், அன்னக்குடி அக்கா பேர் வந்து மறந்துட்டேன். அவங்க வந்து இட்லி அதுதான் வந்து நான் கடைசி வரைக்கும் மாமனார் அங்கேயே தான் நான் கல்யாணம் பண்ணேன். ஆயா ஊரில் தான் நான் கல்யாணம் பண்ணேன். பருத்திப்பால் காலையில். ஆரியங்கா பேர் வந்து அந்த பையனுடைய பேர், எங்கள் செட்டு அவன் பேர் ஆரியங்கா. ஆரியங்கோட ஆயா பருத்திப்பால் விற்கும். அந்த பருத்திப்பால் ஒரு பருத்திப்பால் ப்ளஸ் அந்த இட்லி, இது ரெண்டும் வந்து என்னோட சிறு வயதில் என்னோட சேர்ந்த நினைவுகளோடு இருக்கக்கூடிய உணவு பொருட்கள். காலையில் எழுந்திரிச்சோன்னே இட்லியும் இப்போ காலையில் எழுந்திரிச்சோன்னே ஆயா வந்து அடித்து விரட்டி பல் விளக்கி குளிக்க வச்சிடும். 7 மணிக்கு முன்னாடி குளிக்கணும். போய் சாமி கும்பிட்டு ஊதி பூசிக்கிறான், இல்லைன்னா கூப்பிட்டு வச்சு பேசி விட்டுறான். அது எங்கள் ஆயாவுக்கு அம்மா வந்து அதான் முதல் பொருள், அதனுடைய பேரன் நான், அதனால் என் மேலே ஒரு கவனம் இருக்கும். ஸோ காலையில் வந்து அவங்க ஒன்று இவங்க வீட்டில் இட்லி போடுவாங்க, இல்லைன்னா அமராவதி ஆயா வீட்டில் போய் வாங்கிட்டு வாடான்னு ஒரு பாத்திரம் கொடுக்கும். பருத்திப்பால் வீடு வந்துடும். 5 பைசா அதை சுருக்கு போய் வச்சுருக்கேன். அந்த 5 பைசாவுக்கு ஒரு கப்பு இப்படி ஊற்றுவாங்க. அது இன்றைக்கி வரைக்கும் இப்போ இங்கே நான் வாக்கிங் போகிற இடத்துல பருத்திப்பால் விற்கிது. சரி, அந்த ஞாபகத்துக்கு வாங்கி குடிச்சு பார்த்தேன். ஆரியங்கா அப்பத்தா கொடுத்த ருசி இல்லை. அது காரணம் பருத்தி விதையா, இல்லை அந்த வெள்ளமா, இல்லை இந்த ஊர் தண்ணியா தெரியல, அந்த ருசி இல்லை. நமக்கு சில ருசி மைண்டை விட்டு போகாது, உடனே அந்த ஞாபகம் வரும் உங்களுக்கு சில ருசி. அது இதுதான் தம்பி எனக்கு இட்லிக்குமான தொடர்பு. நீங்கள் சொல்லும்போது ஒரு விஷயம் கவனிக்க முடிஞ்சது சார். அதாவது அந்த காலகட்டங்களில் விசேஷ நாட்களில் மட்டும்தான் அந்த இட்லி இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆமாம். இப்போ காலம் அப்படியே மாறி போச்சு. டெய்லி காலையில் ஆனால் தோசை, நைட் ஆனால் இட்லி அப்படின்ற ஒரு இல்லை. அதுதான் எலக்ட்ரானிக் யுகத்தில் தொலைத்தொடர்புகள் வந்து சுருங்கினதுக்கப்புறம் கலாச்சார மாறுதல் நடக்குதுன்னு சொன்னாங்க இல்லையா. அப்போ உணவும் கலாச்சாரத்தில் சேர்ந்தது தானே, சேர்ந்தது. பட் இன்னமும் விவசாய குடும்பங்களில் டெய்லி இட்லி தோசை இல்லை தம்பி. காலையில் வயக்காட்டில் வேலை செய்கிறாங்கல்ல, இந்த கூலி தொழிலாளர்களை சொல்ல நான், கூலி தொழிலாளர் போகிற வழியில் இட்லி சாப்பிட்டு கூட போகிறதுக்கான வாய்ப்பு இப்போ இருக்குது. விவசாயத்தை அவங்க நிலத்திலே அவங்க வேலை செய்வாங்கல்ல, அவங்க ஒன்றும் அந்த உணவில் வந்து ஒரு பெரிய ஆர்வம் இருக்கிறது இல்லை. இன்னமும் அவங்க அந்த ஃபெஸ்டிவலை விட்டு மாறலை. இருக்கு கிராமங்களில் இருக்கு. இப்போ வேலைக்கு போகிறவங்க காலையில் சமைச்சு போக முடியல, டக்குன்னு போகிற வழியில் ஒரு வடை சாப்பிட்றாங்க. சென்னையில் இருக்கு
சென்னையில் காலையில் இப்போ மெட்ரோ ட்ரெயின் வேலை செய்கிறாங்கல்ல, அவங்க டிஃபன் சாப்பிட்றது இல்லையே. கடையெல்லாம் என் வீட்டு பக்கத்தில் ஒரு ஒரு தெருவில் இது லெஃப்ட்டில் ஒரு கடை இருக்குது, இந்த தெரு தாண்டி இன்னொரு கடை இருக்குது. 2 கடையிலையும் காலையில் ஒரு 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ள எல்லா வடையும் விற்றுப்போம். கிடைக்காது. ஒன்று காலையில் வாக்கிங் போயிட்டு வந்து வடை சாப்பிட்ற ஒரு கோஷ்டி அதே மாதிரி அந்த வடையை மிஸ் பண்ணக்கூடாது, அன்னைக்கு சாப்பிட்ருமுடான்னு அதுக்குன்னே 1 கிலோமீட்டர் சேர்த்து போவோமே அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு சுய நிர்ணயம் மருத்துவம்லாம் இருக்குது. இங்கே சென்னையில் இருக்குது. வேலைக்கு போகும்போது அப்படியே சாப்பிட்டு போகிறது, ஹோட்டலில் போயிட்டு போகிற வரல. இப்போ கிராமங்களில் வேலைக்கு போகிறவங்க காலையில் போகும்போது வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு போக முடியாத நேர இதுக்கு மிச்சப்படுத்துறதுங்கிறது சமையல் வந்து கொஞ்சம் முன்ன போயிட்டுருக்கு. அதனால் கலந்தது தான். அதானே கேட்டீங்க? ரைட். ஓகே. இட்லி கடை தனுஷாருடைய இயக்கத்தில் 4வது படம். அவரோட சேர்ந்து நீங்கள் ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்கீங்க. திருவிளையாடல் ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன் உங்களுடைய பையன். ஆனால் இன்னும் உங்களை மறக்காமல் வச்சிருக்காரு. ராயனில் ஒரு சின்ன கேரக்டர் கொடுத்தாரு. ராயன். ஆமாம், ராயன் தான் இட்லி கடையுடைய அடிக்கோல். ஆமாம். அது என்னென்னா, அது ஒரு சின்ன கேரக்டர் தான். ஒரு 3 நாள் 4 நாளாக வராரான்னு கேளுங்கன்னாங்க. நான் ஏற்கனவே ஏதோ ஒரு படம் ஷூட்டிங்கில் சென்னை பார்த்துட்டு என்னப்பா ஏதோ வாக்கிய வரப்பு தகராறு மாதிரி திருவிளையாடலுக்கு அப்புறம் நிறையா படம் நானும் நடிக்கிறேன், இப்படி கூப்பிடவே இல்லை என்ன. இல்லை நான் அமைய மாட்டேங்குதேன் அப்படின்னாரு. சரி, டைரக்டர்கிட்ட போய் கேட்குறதுக்கும் நான் ஹீரோட்ட கேட்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. டைரக்டர்கிட்ட போனோன்னா சில டைரக்டர் அதுக்கு ரெஸ்பான்சிபிள் ஆன்சர் பண்ணாங்க, சில பேர் வந்து யோசிப்போம் அப்படின்வாங்க. அதெல்லாம் மனிதர்கள் தானே எல்லாரும். இல்லை, அது எனக்கு யோசனையாக இருக்குது. உங்களுக்கு வந்து நடக்குது யாருக்குண்ணா? நான் தனியாக வர வாங்கி பிறந்தனால எங்கள் அம்மா 5 மாதம் கழிச்சு பத்துச்சா? இல்லை, ஒரு சீனியர் நடிகர் நீங்கள். அதெல்லாம் நான் நினச்சிக்கிறது. நான் என்னை பற்றி எதை பண்ணாலும் மதிப்பீடு வச்சுக்கலாம். எந்த இருக்கிறவங்க அப்படி தான் பண்ணணும்னு என்ன இருக்குது. அது வரும். அது அந்த அந்த ஆதிக்கம்ங்கிறத நம்ம வந்து அரசியல் ஆதிக்கம் அப்படி இப்படி நினச்சிக்கிட்டு இருக்கேன். எல்லா தனி மனிதன்ட்டையும் அந்த குணம் உண்டு. அதில் இயக்குனர்னா அதில் ஒன்று இருப்பாங்க, நடிகர்னா அது ஒன்று, எல்லாமே மிக்ஸ் பண்ணி தானே. இதெல்லாம் இல்லாமல் மனுஷன் இருப்பாங்கிறது நம்மளுடைய அதீத கற்பனை. எல்லாம் இருக்கும். ஸோ அதனால் அது போய் கேட்டால் அவங்க ரியாக்ட் என்ன இருக்குன்ற கேள்வி நமக்கு வந்துடும். அவன் எப்படி இருந்தாலுமே முதல்ல அந்த கேள்வி நமக்கு இருக்கும்போது கூச்சம் வந்துடும். பட்டு தனுஷ்ட போய் நான் கேட்கும்போது எனக்கு அது தோணலை, சரியாக அமையலை அப்படின்னு. அப்படி ராயனில் கூப்பிட்டோன்னே போயிட்டு வந்துட்டேன். போய் நடிச்சாச்சு. அதுக்கப்புறம் டப்பிங் போகும்போது டப்பிங்லாம் பேசி முடிச்சுட்டு ராயன் முடிக்கும்போது, என்னப்பா சின்ன கேரக்டர் கூப்பிட்டுருக்கேன்னு கேட்கலான்னு நான் நினைக்கிறேன். டப்பிங்கில் உள்ள சார் அடுத்த படம் இட்லி கடை, ராமராஜன் ஒரு கேரக்டர், நம்ம 2 பேரும் தான் நடிக்கிறோம், அதில் நீங்கள் தான் ஹீரோ, பாய் பாய் சார்னார். நான் வாயை திறக்கலை. நீங்கள் தான் ஹீரோன்னு போயிட்டார். அவர் சொல்கிறார் நீங்கள் தான் ஹீரோ, நான் டைரக்டர் தான் அப்படின்னாரு. ஏப்பாடா என்ன இப்படியா டெலிபதி இருக்குது, நான் கேட்கறதுக்கு வாய் எடுக்கிற முன்னாடி சொன்னேன் ரைட் பா பாய்ப்பான்னு வந்துட்டேன். அதுக்கு மேலே என்ன இருக்குன்ட்டு. அப்புறம் கரெக்டாக 1 வருஷம் ஆச்சு. போன அக்டோபர் வந்து இந்த படம் தேனியில் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆச்சு. உட்காந்து ஒரு டைரக்டர் வந்து ஒரு நடிகனுக்கு என்ன கதை சொல்லணுமோ அது நான் லொக்கேஷனில் போய் தான் கேட்டேன். அவர் அங்கே ஹைதராபாத் போயிட்டு இறங்கி ஒரு ஃபாரின்லாம் போயிட்டு ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சு. ஒரு நைட்டு போய் உட்காந்துட்டு நாளைக்கு எடுக்கிறப்ப ஒரு சீனு, இந்த கேரக்டருக்கான ரிலேஷன்ஷிப் 2 சொல்லிட்டு வந்தா. அப்படி எனக்கு என்னென்னா திரும்பவும் அப்பா இருந்துருமோ, எனக்கு என்னென்னா அந்த கலரை மாற்றணும்னு ரொம்ப போராடுறேன். அது ஒரே மீட்டருக்குள்ளே சுற்றுறது ஒரு மாதிரி மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்குது நடிப்பேன். அப்படி எதுவும் இருந்துற போது. பட்டு ஒரு ஹீரோ வந்து டைரக்ட் பண்ணுறாரு கூப்பிட்றாருங்கும்போது வந்து அங்கே போய் கருத்து பேசிகிட்டு இருக்க முடியாது. ஆனால் சொன்னோன்னே எனக்கு ரொம்ப திருப்தி என்னென்னா அந்த கலரில் இருந்து வேற ஒன்று. அப்படியே அது அந்த கடையில் உட்கார்றது போகிறது வர்றது அதுதான் முதல்ல எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த தென்னந்தோப்புக்குள்ளே பேசிட்டு வர்றது. நான் என்ன படம் பார்க்கல, அதனால் அந்த ஷார்ட்லாம் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் தான் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஓரளவுக்கு அந்த கேரக்டர் மேலே அப்படியே இப்படி விட்டே இருந்தது. அப்புறம் வந்து என்னென்னா ஒவ்வொரு எமோஷனையும் நான் உணர்றது ஒன்று, என் கேரக்டரை பற்றி தனுஷுக்கு தீர்மானமாக இப்படி இருக்கணும்னு இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப கிளாரிட்டி கொடுத்தா. அப்படி எனக்கு இது வேணாம் இது வேணும் அப்படின்னு. அது ஒரு நடிகனுக்கு ரொம்ப பெரிய பயிற்சி. அவரும் நடிகராக இருக்கிறனால அந்த ஃப்ரீக்குவன்சி வந்து கரெக்டாக செட் ஆகும். அவர் ஒரு டைரக்டராக இருந்து சொல்லியிருக்கிறது என்ன வேலை வாங்குறதுக்கு, ஒரு நடிகரே டைரக்டராகி வேலை செய்யும்போது ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் இருக்குது. அது வந்து தனுஷ் அந்த படத்தில் எனக்கு அதை என்னால் உணர முடிஞ்சது. அப்படியே வந்துக்கிட்டே இருந்தது. அப்புறம் பேங்காக் போனோம். முதல்ல துபாய் இருந்துச்சு. அப்புறம் துபாயில் இருந்தது மாதிரினா நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் துபாயின்னு போனால் நமக்கு துபாயில் வந்து இப்போ போனோம் நம்ம ஆளுங்க போகிறது இந்த வேலைக்கு போகிறாங்க இல்லையா, படித்தவங்க அக்கௌண்ட்ஸ் அந்த மாதிரி ப்ரொஃபஷனல் இதில் இருக்கிறவங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோன் கிடைக்குது. அங்கே லேமேன் கேட்டகரியில் இருக்காங்கல்ல அவங்களாம் வந்து நான் ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தேன். விசில் அடிக்கிற மாதிரி சத்தம் கிடச்சி, என்னடா இங்கே யாரா விசில் அடிக்கிறா அப்படின்னு பிகில் ஊதுறாங்க. விசில் போய் கண்ணாடி தரத்தை பார்த்தா கரெக்டாக 10:30 ஃபோன் ஊதுனா கடன்னு வேலை செய்கிற விட்டுட்டு எல்லோரும் ஓடுறாங்க. வெயில் ஏறணுன்னு அந்த டைமில் வந்து வேலை செய்கிற பெர்மிட் பண்ண மாட்டுறாங்க. கூப்பிட்டுறாங்க, உள்ளார போயிடுறாங்க. திருப்பி சாயங்காலம் 5 மணிக்கு, அதுக்கப்புறம் 3 மணிக்கு மேலே அந்த வெயில் கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறம் திருப்பி நடுவில் அந்த பிரேக் கொடுக்குறாங்க. 3:30 மணிக்கு கொடன்னு ஓடி வர்றானுங்க. 5:20 புள்ளி விசில் அடித்தா போய் பஸ்ஸில் ஏறுறாங்க. நம்ம ஊரில் இருந்தால் ஒரு காலம் நம்ம ஆளு அப்படி இருக்க மாட்டாங்க. வந்து
ஆன் டைமு அந்த சவுண்டுக்கு வந்து பதறி, அதாவது சர்வதேச மனிதர்கள் இருக்காங்கல்ல, வெறும் தமிழ்நாட்டுக்காரங்க வெறும் ஆந்திராக்காரங்க அப்படி இல்லை, எல்லாரும் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தான் நான் இது அப்படித்தான் இருப்போம் போல இருக்குன்னு நினச்சிருந்தேன். ஆனால் இங்கே பேண்ட் சட்டையெல்லாம் கொடுத்தா அப்படி எப்போவும் ஜென்ரலாக வேலை ஊருக்கு போனோன்னா வேட்டியை கழட்டி அழுக்கு வேட்டியாக கொடுத்துருவாங்க. ஒரே பேண்ட் சட்டையை மாற்றுறாங்க, என்னமோ நடக்குது. ஓகே சரி, ஏதோ ஏதோ பெருசாக மாற்றம் இல்லை. நீங்கள் இயல்பா எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி தான். அதான், பட் வேட்டியை கட்டுவாங்கன்னு நினச்சி ஊருக்கு வந்ததுக்கப்புறம் வேட்டியை கொடுக்கல எனக்கு. இவ்வளவு ட்ரெஸ் சேஞ்செலாம் எனக்கு எந்த படத்துலையும் வந்து இல்லை. முதல்ல அந்த காலத்தில் சொல்லுவாங்க, அந்த படத்தில் அத்தனை சேஞ்ச் உடை மாற்றுறதெல்லாம் எம்ஜிஆர் சார் சிவா சார் படத்தில் ஸ்கூலில் போயிடும், அதில் அத்தனை ட்ரெஸ் சேஞ்சரா, இத்தனை ட்ரெஸ் சேஞ்செல்லாம் பேசிக்கிறாங்க. அதெல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து ட்ரெஸ் சேஞ்செல்லாம் கூட ஒரு பழக்கத்தில் இருந்து வந்து விமர்சனமாக பார்க்கறதுன்றதை நான் சினிமாக்காரன் ஆனதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன். அது மாதிரி நிறைய ட்ரெஸ்ஸஸ் கலெக்ஷனு பார்த்துக்கிட்டு இந்த ட்ரெஸ்ஸு அந்த காம்பினேஷன் அப்படின்னு எனக்கு அதெல்லாம் ஒரு புதுசு. பேண்ட் சட்டையெல்லாம் நம்ம வந்து சினிமாவில் வந்து ஒரு சீனு 2 சீனு அதிகம், அப்புறம் ஒரு ஃபிட்டிங்லாம் பெருமா கவனிக்க மாட்டாங்க. நானும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படுறேன், எதையாவது ஒன்று கொடுங்கடான்னு போட்டு போயிட்டு இருக்கிற ஒரு மாதிரியான மைண்ட் செட் தான் நம்ம. ஏன்னா அந்த மாதிரி கேரக்டரே தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வேறு, அது மாதிரி ஒரு 2 இது மாத்திரம் தான். அதுக்கப்புறம் எனக்கு வந்து சரி இது இப்படியே போயிட்டே இருக்கும்போது நைட் ஸ்டைல் ஷூட்டிங்கு உங்கள் ஃபேமிலியோட அப்படின்னா, எனக்கு ஃபேமிலி இருக்கா அது எனக்கு தெரியாது. ஒரு குடும்பம் இருக்குன்றது வந்து சமையல் டைலாக்காக கூட போயிடும். அது அந்த ஃபேமிலி தான் இருக்கணும் அப்படின்ற ஒன்றும் கட்டாயம் கிடையாது ஒரு கதையில். அப்புறம் அந்த தனுஷோட அம்மா இருக்காங்க இல்லையா, திருமதி விஜயலட்சுமி கஸ்தூரிராஜ், அவங்க வீட்டில் தான் ஷூட்டிங். அங்கே சங்கராபுரம், அதான் இவர் இட்லியெல்லாம் சாப்பிட்ட ஊர். அங்கே வந்து நைட்டு போகும்போது தான் சொன்னாங்க அந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. சீன் அங்கே தான் சொன்னா. அப்படி சொல்லும்போது அவங்க அத்தை இறந்துட்டாங்க. அந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் விளாவாரியாக பேச முடியல. தனுஷோட தாய்மாமா ஒய்ஃபு. இவர் போய் உட்காந்துருக்காரு. வெங்கடேஷ், அவங்க ஒரிஜினல் பேர் வந்து தனுஷ் கிடையாதுல்ல, தனுஷ்னு சொல்லுது. எப்பா இருப்பா அப்படின்னு 7 மணிக்கு போய் நாங்கள் அந்த வீட்டில் இந்த சீன் முடிச்சுட்டு அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி ராத்திரியில் அந்த இவங்க வந்து சத்யராஜர் குரூப் வந்து ஒரு அட்டாக் பண்ணுறாங்கல்ல, அந்த சீன் பிளான் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் நைட் 2 மணி வரைக்கும் ஷூட்டிங் இருக்குது. அதனால் இங்கே வீட்டில் போய் பரபரப்பாக எடுத்துக்கிட்டு சீன் பிளான் பண்ணி நான் வரணும், அந்த பாட்டியோட உட்காந்து பேசணும், பிள்ளைங்க பார்த்து பேசணும், ஒய்ஃப் கேரக்டர் பேசணும். அது கொஞ்சம் எமோஷன் சீன்றனால விறுவிறுன்னு எடுக்க முடியாது. அது நேராக வந்து இந்தப்பா அப்படின்னு சொல்லி பெரிய இட்லி, இப்போ நம்ம ஊரில் அந்த மாதிரி இட்லி தட்டி எந்த ஊரில் கிடைக்கிறது இல்லைம்மா, நார்மல் 2 இட்லி கொடுத்தாங்க. அதை ஃபுல்லாக சாப்பிட்டு தட்டை கழுவி கொண்டு வச்சுட்டு இவ்வளோ பரபரப்பில் தனுஷை பற்றின என்னுடைய பார்வை என்னன்னா, வீட்டுக்குள்ளே வீட்டு மனுஷனாகவே இருக்காப்புல. அவர் ஒரு ஹீரோவை பாராட்டுறதுக்கு எத்தனையோ விஷயம் இருக்குது. இது வந்து ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் இப்போ ஊர்களுக்குள்ளே இப்போ அதிகமாக சம்பாதிக்கிற பையனுக்கு ஒரு ப்ரியாரிட்டி வந்துடும். சம்பளம் அதிகமாக வாங்குறவனுக்கு சொந்த வீட்லேயே ஆத்தாப்பனே வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. யதார்த்தம், அது சரியா தப்பாங்கிற விவாதம் வேறு நடந்துக்கிட்டு இருக்கு. பட் இவ்வளோ பெரிய ஒரு ஹீரோ அந்த வீட்டுக்குள்ளே தன்னுடைய பழக்கவழக்கத்துலேருந்து மன ரீதியாக மாறுபடலைன்னா தானே இது வரும். அது ஒன்று என்னை அவர் என்ன அப்படியே அவரை வந்து நான் பாராட்டணும் இல்லை உட்காந்து 1+1 இந்தியாவில் நான் பேசணுன்றது இல்லை. ஸோ அது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. எனக்கு கொடுத்துட்டு அதுக்கு தெரியாது எத்தனை மணிக்கு ஷிஃப்டிங்கு, ஏன் போகணும், ஷூட்டிங் தெரியாது. அதுக்கு மறுமையை வீட்டுக்கு வந்திருக்காரு, அவரை கவனிக்கணும், அதை புரிஞ்சுக்கிறணும். அந்த பக்குவம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு கதாநாயகன் அப்படிங்கிற இடத்துல இல்லை. அவர் மன ரீதியாக வேற ஒரு இடத்துல இருக்காருன்றதுக்கு ஒரு சின்ன உதாரணமாக நான் பார்த்துக்கிட்டேன். அதை முடிச்சுட்டு அந்த இட்லியெல்லாம் வந்து நம்ம ஊரில் கிடைக்காது. இந்த இட்லி கடையிலேயே அந்த இட்லியெல்லாம் அந்த தட்டே எங்கேயே கிடைக்கும் தெரியல, பாம்பு இருக்குது. நம்ம தட்டு இட்லி நிற்கிறாங்கல்ல அங்கே, கிட்டத்தட்ட அந்த சைஸ். அது அவிச்சு கொண்டாந்து கொடுத்து சாப்பிட்டு போயிடும். அப்புறம் அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த கேரக்டரோட பேஸ் வந்து ரொம்ப ஒரு டைலாக்கள் முடிஞ்சது. பெத்த ஆத்தாளுக்கே என்னை இடம் தரல. ஸோ ஒருத்தன் வந்து ஃபாரினுக்கு போகிறவன் வருஷம் வந்தானா அப்படின்னா கூறு தடுமாறினதுக்கப்புறம் அதை வந்து ஒரு கிண்டல் பண்ணியிருந்தாங்க. அப்போ அவர் அங்கே சம்பாரிச்சு அனுப்பாமல் பாங்காங்கில் நிறையா காசை போய் செலவழிச்சிட்டாரா அப்படின்னு ஒரு கிண்டல் விமர்சனம் வந்துச்சு. நான் அதை குறையா சொல்லலை, பட் எடுத்துக்கிற வேண்டிய கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம். நான் ஒரு நடிகனாக என்ன உள்வாங்கினேன்னா, ஒரு தாய்க்கு கூறு தடுமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கேன். ரெகுலராக டச் இல்லாத போது அடையாளம் தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் எனக்கு வந்து ரொம்ப கீ நோட்டாக இருந்தது. அப்போது ஒரு வெளிநாடுகளில் போய் வாழ்கிறவனு தானே அந்த வழி தெரியும். மற்ற விமர்சனங்களுக்கு என்ன வேணாலும் பேசலாம். அந்த குடும்பத்தை இழந்துன்றதோட பிரிஞ்சு இருக்கிறவங்களுடைய மனநிலை இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் வந்து திருப்பி போகமாட்டேன்னு சொல்லும்போது இந்த 2 சீன் இந்த கேரக்டருக்கு ஒரு அடையாளமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி. அந்த சீன் தான் உங்கள் கேரக்டரோட எலிவேஷன் அப்படின்னு எல்லாருமே எமோஷனல் ஆனாங்க. எஸ் அது வந்து எனக்கு இந்த கேரக்டர் வந்து ஓகே ரைட், இது உட்காருது படத்தில் அப்படின்னு. அப்புறம் ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு, ஃபுட்டேஜ் தாங்குமா, இது தனியாக தெரியுமா அப்படின்ட்டு. அப்புறம் கடைசியாக தனுஷ் சொன்ன அப்படி இது லேகாக இருக்குன்னு சொன்னாங்க சார். அந்த லேகாக இருந்தால் இருக்குன்னு ஒரு சீனை வச்சுருக்கேன் சார் அப்படின்னு சொன்னாப்புல. அம்மாட்ட பார்க்குற சீனை. ஏன்னா படத்தில் நடிச்சுட்டு நிறைய சீன் இல்லாமல் போயிடும். இப்போ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நிறைய விமர்சனம் கொஞ்சம் நேரம் வந்தாலும் அதிக நேரம் வந்தாலும் அதை நான் முடிவு பண்ணல.
கொஞ்சமாக நேரம் வரணுன்றது இளவரசு முடிவு இல்லை. எடுத்துருப்போம், படத்தில் பாதியை காணாம போயிடும், தேவைப்படாது. நல்லா ஒழுங்காக எடுத்துட்டு இதில் எது கண்டென்ட்டோ அந்த கண்டென்ட்டை தூக்கிடுவாங்க. கமர்ஷியல் ஃபிலிம்ஸில் வைக்க மாட்டாங்க. அது ஃபாஸ்ட்டாக பண்ணணும் படத்தை. இப்போ வந்து ஒரு எமோஷனை நீங்கள் கனெக்ட் ஆகலைன்னா அது ஸ்லோ. இது கனெக்ட் ஆனதுனால அது பாஸ் ஆகிடுச்சு. அதுதான் எனக்கு வந்து இட்லி கடையில் இந்த ராமராஜன்கிற கதாபாத்திரத்தில் எனக்கு கிடைச்ச வந்து வாய்ப்பு வந்து அந்த 2 சீனும் இந்த கதாபாத்திரம் வந்து நிச்சயமாக கனெக்ட் ஆகும் அப்படின்னு நினச்சோம். அப்புறம் வந்து அப்பாவுக்கு மகனுக்கு இருக்கிற ஒரு உறவு முறை. அந்த ஃபஸ்ட்டு டே வந்து சங்கராபுரத்தில் அந்த காலில் சலங்கை கட்டி அவங்க அப்பா வந்து இது மாதிரி கண்ணுக்குட்டி இருக்குல்ல, அதான் எடுத்த. அப்படி நான் அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டே ஷூட்டு. ஓகே. எனக்கு அதை மானிட்டரில் பார்க்கும்போதே எனக்கு ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு டக்குன்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு சின்ன கலக்கம் வந்துச்சு. அந்த கால் அப்பன் இல்லாதப்பன் கற்பனையில் வந்து ஒரு மகனுக்கு வந்து சொல்கிறேன் அப்படிங்கிறது, நீ எத்தகைய விஞ்ஞானியாக இருந்தாலும் இந்த இடம் வந்து உங்களை கொஞ்சம் ஒழிக்கிறோம். இழந்த அப்பனை வந்து நீங்கள் வந்து ரொம்ப பெருசாக நினைப்பீங்க. உயிரோடு இருக்கும்போது அதனுடைய அருமை தெரியாது. நானாக இருந்தாலுமே இப்போ நான் அப்பேன், ஒரு குழந்தை, ஒரு பையனுக்கு அப்பேன், பொண்ணுக்கு அப்பேன். ஈவன் தென் எங்கள் அப்பாவை நான் அவர் இருக்கும்போது என்னவா மைண்டில் வச்சுருந்தேன், இப்போ என்னவா இருக்கேங்கிற ஒரு யதார்த்த எமோஷன் ஒன்று இருக்குல்ல, அதில் வந்து மானிட்டரில் அதை வந்து பார்த்துட்டு எடிட் பண்ணிக்கிட்டு இருந்தால். அப்படி எடிட் பார்க்கும்போது எனக்கு அந்த இடத்துல சவுண்டு, எங்களுக்கு சவுண்டு இல்லாமல் என்ன சவுண்டு வரும்னு ஓரளவுக்கு யூகிக்கும்போது அது அப்போ டடார்னுச்சு எனக்கு. ஆஹா, இது பாசம், எல்லோரும் அதை பேசுகிறாங்க. அப்போ அந்த பர்டிகுலராக அந்த ஷார்ட்டை அந்த கண்ணுக்குட்டி மாதிரி அப்பா வந்து நின்னாங்கிறது அவ்வளோ பேர்த்த வந்து கனெக்ட் ஆகிருக்கு. நம்ம எத்தனை மண்வாசனை படத்தில் பாரதிராஜா சார் வந்து ஒரு வசனம் சொல்லுவார், எத்தனை விஞ்ஞான புயல்களை வீச்சினும் இந்த மண்வாசனை மட்டும் மாறுவதே இல்லைன்னு. அது வந்து பல படங்களில் உதாரணம். இப்போ சமீபத்தில் இட்லி கடையில் ஒரு உதாரணம். இழந்த ஒரு உறவு நமக்கு மாறலாக இருக்குங்கிறது அதுவும் வகையான கடவுள் தானே. இல்லை, நம்ம வளர்த்தவன், பெற்றவன் வளர்த்தவன் இல்லை நம்மகிட்ட, அவனுக்கு நம்ம கடவுளாக இருக்காங்கிறது எவ்வளோ பெரிய தன்னம்பிக்கை கொடுக்கும், எவ்வளோ பெரிய உற்சாகத்தை கொடுக்கும். அதுதான் அந்த கூடவே இருக்காரு. எஸ், அது வந்து ஒரு பெரிய மன ரீதியான ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். நிறையா கமெண்ட்டில் வந்து அந்த நான் அவரோட ஆடியோ ரிலீஸில் வந்து பேசுனதை வந்து கீழே வந்து மிஸ் யூ அப்பான்னு பசங்க நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒருத்தன் தன்னுடைய சுயத்தை உணரக்கூடிய ஒரு சூழலை இந்த படம் உருவாக்கியிருக்கு. எஸ், கிட்டத்தட்ட நீங்கள் அம்மா அப்பா இல்லாத ஒரு சூழலில் ஆமாம் எப்படி தாங்கிக்கிறாங்க, வெளிநாடு போயிட்டு மிஸ் பண்ணுற ஒரு விஷயம். இப்போவாது வீடியோ கால் வந்துருச்சு தம்பி, மொபைல் வந்துருச்சு, நினச்ச நேரம் பேச முடியும். முன்னாடி வந்து ஏர்மெயில் போடும்போது 1 வாரம் ஆகும், 15 நாள் ஆகும். நீங்கள் அங்கே போனா, நான் மதுரையிலேருந்து மெட்ராஸு கிளம்பி வந்து எங்கள் அம்மாவுக்கு திங்கக்கிழமை காலையில் இடமா நான் நலமுடன் வந்து சேர்ந்தேன்னா புதன்கிழமை தான் அந்த லெட்டர் கிடைக்கும். நான் உயிரோடு இருக்குல்ல இல்லையான்றதே எங்கள் அம்மாவுக்கு, நான் இருக்கிறது 400 கிலோமீட்டர், இப்போ மிஞ்சி போனால் 5-6 மணி நேரத்தில் பஸ்ஸு போயிடுது. லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறேன். தொலைத்தொடர்போட புரட்சியை நான் சொல்ல வரேன். மனிதர்களோட இருக்கிற கம்யூனிகேஷன் இருக்கு இல்லையா, இன்றைக்கி அது ரொம்ப ஈஸி. ஃபாரினில் இருக்கவங்கள இப்போ நம்ம 2 ரொம்ப நாள் சந்திக்கலைங்கிற உணர்வே இல்லை. சென்னையில் தான் இருக்கோம், 2 பேரும் எங்களுக்குள்ளே தான் இருக்கோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் நேராக பார்க்க வேண்டிய நெசசிட்டி இல்லாமல் பண்ணிடுச்சு எலக்ட்ரானிக் ஊடகம். ஆனால் அன்னைக்கு அப்படி இல்லை. அது வந்து ரொம்ப பெரிய வலி. இப்போது நீங்கள் திருவனந்தபுரம் கேரளா கண்ணூர் ஏர்போர்ட் போங்க, நம்ம ஊரில் அது குறைச்சி தம்பி. கணவனை மனைவி வண்டி ஏற்றுறாங்கல்ல, இந்த கூலி விலை பெரிய பயங்கர அழுகையாக இருக்கும். கேரளாவில் நான் 2-3 திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டில் பஹ்ரைன் போகிற ஃப்ளைட்டு, துபாய் போகிற ஃப்ளைட்டு, அபுதாபி ஃப்ளைட்டு, இந்த ஃப்ளைட்டு வரும்போது நமக்கு இன்டர்நேஷ்னல் நேஷனல் ஒரு இடத்துல தான் உள்ளே ஏறுவோம். திருவனந்தபுரத்தில் பழைய ஏர்போர்ட்டில் இப்போ புதுசில் பிரிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே வரும்போது நீங்கள் இந்த காட்சியில் காணாமல் நீங்கள் கடந்தே வர முடியாது. அதில் சில இது இருக்கும், ஒய்ஃபு ஓரமாக நின்று அழுதுகிட்டு இருப்பான், சொந்தக்காரன் பூரா புருஷனை சுற்றி நின்றுட்டு இருப்பான். அவன் அங்கே நிற்பா, இவன் இங்கே நிற்பான், இந்த கனெக்டில் இருப்பாங்க 2 பேரும். ஓகே, அவன் பக்கத்தில் இருக்க மாட்டான், கனெக்ட் பண்ணிக்கிற முடியும். அது தனியாக கையில் ஒரு குழந்தையோடு உட்காந்து அழுதுகிட்டு இருந்தான்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற வழியை அவங்க 2 பேருக்கு தானே புரியும், வேறு வழி இல்லையே. அவங்க கூட இருக்கலாம், யார் சோறு போடுவா? இப்போ சொந்தக்காரன் பூரா நம்மளை வழி அனுப்பி வந்திருக்கிறான், நாளைக்கு காலையில் ஃபோன் பண்ணி ஒரு 1000 ரூபா கேட்டிங்கன்னா ஃபோனை கட் பண்ணிடுவான். இதானே எதார்த்தம். அப்போது தேவைகளை நோக்கி ஓடும்போது இந்த இழப்புகளை, இந்த உணர்வு ரீதியான பிரச்சனைகளை எல்லா குடும்பத்திலும் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் சந்திச்சுக்கிட்டே இருக்கோம். அதில் இருக்க ஒரு ஜூஸ், ஒரு ஸ்பூன் தான் இட்லி கடையில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு கதாபாத்திரம். நீங்கள் தனுஷ் சாரோட திருவிளையாடல் படம் பண்ணீங்க இல்லையா, அப்போ தனுஷ் சாருக்கு இந்த ஒரு மெச்சூரிட்டி இருந்ததா? இவரால் வயசு இருக்கு இல்லையா, எவ்வளோ ஹைட்டு போயிருக்கா. அப்படி நீங்கள் எதிர்பார்த்தீங்களா அவ்வளோ ஹைட் வருவார் அப்படிங்கிறது? யாரும் என்னை பற்றியே நான் யோசிக்க முடியாது, எப்படி தனுஷை பற்றி யோசிக்க முடியும் இல்லையா. அது அந்த மாதிரி யோசிக்கிறது வந்து பகுத்தறிவற்ற ஒரு சிந்தனை. யாரை பற்றியும் யார் அதை எப்படி முடியும், நாளைக்கு என்னன்னு நமக்கே தெரியாது. அப்புறம் ஒருத்தரோட எதிர்காலத்தை எப்படி கணிக்கிறது? ஒரு வெற்றியை வந்து நம்ம வந்து சொல்லலாம், எனக்கு அப்போவே தெரியும் அப்படின்னு 2 பேர் சொல்லலாம். கெட்டு போனாலும் சொல்லிக்கலாம், நல்லா இருந்தாலும் சொல்லிக்கலாம். அதெல்லாம் வார்த்தை விளையாட்டு, அதில் அறிவாக இல்லை.
அப்படி யோசிக்கிறதுல தனுஷோட வளர்ச்சி அப்படின்றத வந்து இன்றைய தலைமுறை எப்படி புரிஞ்சுக்கலான்னா கமிட்மெண்ட் எதையுமே வந்து லேசாக அப்படி அப்படி போகிறதில்ல, முழுசாக உள்ளர போகிறது. அது உங்களை தள்ளிடும். நீங்கள் வேற ஒன்றும் மெனக்கிட வேணாம், அந்த வேலையில் நீங்கள் கமிட்டடாக இருக்கணும், அது போதும். அது வந்து இருக்குது. அதுதான் அவருடைய இப்போ எல்லா ஹீரோவும் இல்லையா, அப்போ தனுஷ் மாத்திரம் தான் இருக்கார். டைரக்டர் ஆகணுன்றதை எல்லா ஹீரோவும் எடுத்துக்கிற வேண்டிய கட்டாயத்தில் இல்லை. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு போகிறதில்ல. இப்போ பிஹேவியராக நம்ம எந்த ஒருத்தர் பாராட்டும் போது அப்போ இன்னொருத்தர் அப்படின்ற கேள்வியை நம்ம தவிர்க்க முடியாது. எல்லாரும் கமிட்மெண்ட்டாக இல்லைன்னா இங்கே சினிமா அப்படியே காலை தூக்கி தூர போட்டு பை காமிச்சு போயிட்டே இருக்கு. இது ஒரு மூவிங் ட்ரெயின் மாதிரி தான். இடம் கிடச்சி ஒழுங்காக உட்காந்துக்கிட்டீங்கன்னா உட்காந்துக்குங்க, இல்லைன்னா வண்டி போயிடும், நீங்கள் நிற்க வேண்டியதான். அதுதான் அது. அதில் கமிட்டடாக இருப்பாப்புல தனுஷ். ஏன்னா அந்த விழாவில் பேசும்போதே பார்த்திபன் ஆகட்டும், சத்யராஜ் ஆகட்டும், அவங்க சொன்ன விஷயம் வந்து கமல் சாருக்கு அடுத்தபடியாக தனுஷ் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா அவர் டைரக்டராக இருக்காரு, ப்ரொடியூசராக இருக்காரு, பாட்டு பாடுறாரு, பாட்டு எழுதுறாரு, எல்லாத்துலேயுமே அவருக்கான ஆர்வம் இருக்குது, நான் பண்ணுறாரு. கமிட்மெண்ட் தான் அது. வந்து கமல் சார் முன்னுதாரணன்றதை நான் வந்து முரண்படுறேன். அது என்ன, அவர் தான் எல்லாத்துக்கும் முன்னாடியான அவருக்கு யார் முன்னாடி? உங்களை நீங்கள் எப்படி நடத்திக்கிறீங்கிறது தான் தம்பி பாயிண்ட்டு. முன்னுதாரணத்தில் எதையும் சொல்லாதீங்க. எனக்கு கமல் சார் மேலே கோபத்துக்காகவோ அவரை குறைச்சி மதிப்பு இல்லை. ஒருத்தருடைய சுயத்தை வந்து நம்ம அவரை வச்சே பேசணும் அப்படி நினைக்கிறேன். யாருக்குமே யாரும் முன்னுதாரணம் எதுக்கு அவர் அது மாதிரி? அப்போ ஏன் எல்லாரும் அவரை வேடிக்கை பார்க்க தானே செய்யலை? ஒருத்தனுடைய தனித்துவம் ரொம்ப முக்கியமாக எடுத்து கையாளப்படணும். அடுத்த பின்னாடி வரும் வெறித்தனமாக வந்து ஒரு ஹீரோவை ரசிக்கிறவங்களுக்கு அது வந்து இன்னொருத்தரை பார்த்து செய்யணுன்றது இல்லை. அந்த மோட்டிவேஷன் செல்ஃபாக வரணும். சுய மோட்டிவேஷன் தான் ஒருத்தனை ட்ரைவ் பண்ணும். இப்போ நீங்கள் ஒரு வேலை செய்யணும்னா உங்கள் ஆர்வம் தான் முக்கியம், அப்படி சொல்கிறேன். அதனால் கமிட்டடாக இருக்கார். அது வந்து ரொம்பவும் பாராட்டப்பட வேண்டிய விஷயமா நான் கருதுகிறேன். ஓகே. தனுஷாரோட வளர்ச்சியில் மிக முக்கிய பங்கு வந்து அவருடைய அப்பா கஸ்தூரி ராஜா. நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் அவரோட பழைய நாட்கள் இருக்கும் நான் நம்புகிறேன். எப்படி இப்போ இருக்கார்? அவர் சந்தோஷமாக இருக்காரா? நல்லா சந்தோஷமாக இருக்கார். அவருக்கு என்னப்பா, ஒரு பையன் டைரக்டர் ஆகிட்டார், ஒரு ஹீரோவாக இருக்கார். ஹீரோவாக இருக்கிறது முக்கியம் இல்லை, கமர்ஷியல் சக்ஸஸாக இருக்கார். கமர்ஷியல் சக்ஸஸாக இல்லாமல் அவருடைய உழைப்பும் அவருடைய சிந்தனையும் வரவேற்கப்படுது, பாராட்டப்படுது. ஒரு தகப்பனுக்கு இதுக்கு மேலே என்ன பெத்த பிள்ளைகிட்ட எதிர்பார்க்கணும்? அது சிலருக்கு கிடைக்கும், அந்த வரம் சிலருக்கு காலம் கொடுக்கும். அந்த வரம் வந்து அவர் கிடச்சிருக்கு. ஏன்னா அவரும் பல வருடங்கள் உதவி இயக்குனராக போராடி. ஆமாம். அது உதவி இயக்குனராக போராடுறது இல்லை. அந்த அன்றைய காலகட்டத்தில் தம்பி வறுமையை காசு இல்லைங்கிறத எப்படி சமாளிக்கிறதுன்ற சிந்தனை இல்லாத ஒரு தலைமுறை அது. இன்றைக்கி வறுமை இல்லையா? இன்றைக்கி அசண்டேட்டருக்கு பிரச்சனை இல்லையா? இல்லை, சினிமாக்காரன் தான், மற்ற எல்லா இடத்துலையும் காசு இருக்கா எல்லாத்துக்கும். ஆனால் ஒரு பணக்காரத்தனம் எல்லார்ட்டையும் இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் இருக்குது. அது எதனால்? கையால் கற்றுக்கிறது ஒரு தலைமுறை வந்துருச்சு. சைக்கிளே ஆடம்பரம்ப்பா ஒரு காலத்தில். டூ வீலருங்கிறது சாதாரணமாக வந்துடுது. இந்த உலக பொருளாதார மயமாக்கல், அந்த ஆக்கள் இந்த ஆக்கள்னு சமூகமும் அரசியலாக நிறைய பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தனி மனிதர்களுக்கு அதை கையாளுற பக்குவம் வந்துருச்சுன்றதான் என்னோடய பார்வை. அன்றைக்கெல்லாம் வந்து இவ்வளோ பெரிய இது கிடையாது, வியாபாரம் கிடையாது சினிமாவுக்கு. அசிஸ்டன்ட் டைரக்டர் வாழ்க்கை ரொம்ப இது. அவரே சொல்லியிருக்காரு, விசு சார்கிட்ட சேர்ற வரைக்கும் எங்கள் குடும்பம் வந்து ஒரு நேரம் சாப்பிட்டா பெரிய விஷயம்னு. எனக்கு அதெல்லாம் வந்து ஒரு 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 பிரச்சனையாக தெரியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்றது தான் முக்கியம். பட்னியாக நிறைய பேர் கிடக்குறான், பூரா பேர் வந்துடுமா? வறுமையோ ஏழ்மையோ வந்து அவமரியாதைக்குரிய விஷயம் அல்ல, அது வந்து மோட்டிவேஷன். அதை நான் எங்கே போனாலும் யார்கிட்ட போனாலும் சொல்லுவேன். இல்லை ஆமாம், அப்புறம் தேடுறோம்ல, இருந்தால் தான் தேட மாட்டோமே. நல்ல பால் மாடு கண்டுபிடிக்க வறுமை தெரியுமா? தெரியாது. இல்லைன்னா தான் தம்பி ஃபோர்ஸே மோட்டிவேஷனே இல்லாமல் இருக்கும்போது தேடும்போது தான். அதனால் அவர் கஷ்டப்பட்டார், போனார், வந்தார்ன்றதை தாண்டி எங்கே ஒரு தகப்பனுடைய இதை வந்து நான் ஆச்சரியப்படுறேன். எப்படா திருப்பி சினிமாவுக்குள்ளேயே தன் பிள்ளைகளை வைக்கணும்னு நினச்சாந்தாள். 2 பொம்பளை பிள்ளைகளை டாக்டர் ஆகிட்டுருக்காரு. இவங்ககிட்ட எனக்கு பெரிய சாதனையாக தெரியுது இவங்களை டைரக்டர் ஹீரோ ஆக்கணும் இல்லை. 2 டாக்டரை வந்து ஒருத்தர் உருவாக்கியிருக்காருன்றது அவ்வளோ ஈஸி இல்லை சினிமாவில் வேலை செஞ்சுக்கிட்டேன். அப்புறம் அவங்க கஸ்தூரி ராஜேஸ்வரோட படங்களில் வந்து ஒரு பெரிய நேட்டிவிட்டி இருந்தது தம்பி. பாரதி ராஜாங்கிற அலையில் அந்த விமர்சகர்கள் யாரும் கஸ்தூரி ராஜாவோட அப்ரோச்சை பெருசாக நோட்டீஸ் பண்ணல. அவரும் சின்சியரான ஒரு மண்வாசன ஃபிலிம் மேக்கர். தான். சிவாஜி சார் வச்சு பண்ணியிருக்காங்க, நிறையா படங்கள் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. குலவை சத்தவன் படம் மூவ் ஆகலை. சாங்ஸ் பூரா பார்த்தீங்கன்னா பிரமாதமாக இருக்கும். அவரும் அந்த மாதிரியான ஒரு படைப்பாளி தான். கிட்டத்தட்ட பாரத ஸ்டைலில் தான் அந்த ஸ்டைலில் தான் படங்கள் எடுத்தது. அவர் எடுத்த படங்கள்லாம் அப்படி தான் வந்தது. என் ராசாவின் மனசுலாம் வந்து இன்றைக்கி பார்த்தாலும் அப்டேட்டடாக இருக்கும் படம், இப்போ பார்த்தாலும் அப்டேட்டடாக இருக்கும். ராஜகிரண் ஒருத்தன், அதில் வந்து இது முக்கியமான விஷயம் தெரியுமா? மனைவியை கற்பழிக்கிற கணவன். அதுக்கு பேர் செக்ஸு முதலிரவுன்னு சொல்லக்கூடாது, சும்மா சொல்லிக்கிறது. குடிச்சிட்டு போய் படுக்கிற ஒருத்தனுக்கு என்ன செக்ஸ் அனுபவிப்பான்? என்ன தெரியும்? என்ன செய்கிறோம்னு தெரியுமா?
ஒரு போதையில் இருக்கவனுக்கு என்ன தெரியும்? அதை சகித்துக்கிற ஒரு மனைவி. நீ அந்த கதைக்குள்ளே இருக்கிற களம் பாருங்க. எலும்பை கடிக்கிறான்னா பார்த்தா ஒரு பிஞ்சு, அந்த குழந்தை மீனாவோட அது பிஞ்சு. அது திருமணத்திற்கான தயாராக நீங்கள் அந்த படம் பார்த்தீங்களான்னு தெரியல, நிறைய பார்த்துருக்க மாட்டேன். அந்த அந்த வந்து ஒரு பிஞ்சை வந்து கட்டி கொடுத்துருப்பாங்க மாமேன்னு. அது இன்றளவும் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம என்னமோ தாண்டி வந்துட்டதா சும்மா பில்டப் கொடுத்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கே நடந்துகிட்டு தான் இருக்கு. குழந்தை திருமணங்கள் இன்னும் குழந்தை திருமணம் விட அவளுக்கு வயசு 21 இருக்கும் தம்பி. தோற்றத்தில் வந்து பெண்ணாவே இருந்திருக்க மாட்டான். உடல் இருக்குல்ல, திருமணம்னு வரும்போது உடல் உறவை தவிர்த்து நீங்கள் கல்யாணத்தை பற்றி யோசிக்க முடியுமா என்ன? சும்மா நம்ம வந்து பண்பாடு நாகரிகம்னு பேசிக்கிட்டு பெட்ஷீட் போட்டு மறைக்கிறது இல்லை. அவள் உடல் ரீதியாக தயாராக இருக்காளா? இல்லாத ஒரு சின்ன பிஞ்சு புருஷன் எந்த களத்தை எடுத்துக்காம பாருங்க ஒருத்தன். அது ரொம்ப முக்கியமான விஷயம்ப்பா. அது 35 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட 2 கேரக்டர் நான் சொல்கிறேன். ஒரு கணவனை எலும்பு கடிக்கிறதுக்கு ஒருத்தன் முரடைன்றதுக்கு ஒரே ஷாட்டியா உள்ளே வச்சு அட்டாக்குன்னு கடிப்பாங்க. அது ஒன்று போதும். ஐயோ அப்பா இவன்கிட்ட போய் இந்த பிள்ளைய கட்டி கொடுத்துருக்காங்களேன்றது ஒரு கதையே ஒரு ஷாட்டில் சொல்ல முடியும். அதெல்லாம் பெரிய உத்தி. அதுக்கப்புறம் வந்து மனைவியை தீ வச்சு எரிக்கும்போது முகத்தை சாணி வச்சு அப்படி மூடுவாங்க. இன்னும் ஒரு ஷாட்டு போவோம். நம்ம ராஜகிரண் சார் ஒரு அப்படி வருவார், நெஞ்செல்லாம் கலைப்போம். அதெல்லாம் என்ன சின்ன டைரக்ஷன்? அது பெரிய விஷயம் அப்பா. அதனால் அது வந்து பாரதிராஜா அளவுக்கு பாராட்டப்படலை. ஆனால் அவர்கிட்ட ஒரு சின்சியரான ஃபிலிம் மேக்கர் இருந்தாருன்றதை நான் ஒரு ஆடியனாக கடந்திருக்கேன், ஒரு சினிமாக்காரனாக கடந்திருக்கேன். அதெல்லாம் ஒரு ஒரு பெரிய விஷயம் தானே. இப்போ வர அந்த குயில் பாட்டில் வரும்போது மீனா தவறி விழுகிற சீன் பார்த்து பதைக்க ஆட்களே இல்லை. தம்பி மேலே ஏறி அந்த பெட்ஷீட்டு சர்வப்பான பக்கத்தில் ப்ராப்பர்ட்டி சொன்னோன்னே எனக்கு ஷாட்டெல்லாம் ஞாபகம் வரும். ஒரு புது பெட்ஷீட் தலானி சீர் கொடுப்பாங்க. மதுரை பக்கம் சம்காலம் புதுசாக வாங்கி அதை கட்டி 2 பானை, அதுதானே சீரு. ஆமாம், ஒரு ட்ரங்கு பொட்டி. அவ்வளோதான் மொத்தமே. மக்கள் இருக்காங்களே அடா, அதை எந்திரிச்சு அதை பானையை போட்டு கவுத்து அது மேலே ஏறின சேராக இருக்குது, இல்லை அலுமினிய ஏணி இருந்துச்சு. அப்போ கிடையாது. அதுதான் லைஃப். அதில் வந்து சோறை கொட்டிடுவாங்கப்பா. முன்னாடிலாம் கீழே வந்து வைக்கலை விரித்து அந்த வைக்கல் மேலே தான் சோத்தை கொட்டுவாங்க. அதாவது அரிசிக்கும் அந்த வைக்கலுக்கும் உள்ள தொடர்பு ட்ரை ஆகிடாத ரைஸ். எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. ஆமாம், நம்ம ஊர் எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கா, இப்போ இல்லை. ஏன்னா இப்போ பாத்திரம்லாம் பெரிய பாத்திரங்கள் வந்துருச்சு. அப்போ சமைக்கிறதுக்கு மாத்திரம் பாத்திரம் வரும். வடித்து கொட்டினதை வந்து கொண்டாந்து இப்போ வைக்கலை விரித்து அது மேலே சோத்தை கொட்டி மேலே வைக்கலை போட்டு வேட்டியை போட்டு மூடிடுவாங்க வெள்ளையை. அப்புறம் போய் கடாப்பட்டை தான் சோத்தை அள்ளிட்டு வருவாங்க. ஏது தட்டு கடாப்பட்டில் அள்ளிட்டு கொண்டாந்து தான் டம்முன்னு. ஏன்னா அப்போ பூரா சாப்பாடு இந்த நான்வெஜ்ஜில் வந்து பருப்பு போட்டு குடல் குழம்பு ஒன்று வைப்பாங்க. புது ருசி, டெய்லி சாப்பிட முடியாது. சோறு நிறைய சாப்பிட வேண்டிய, ஏன்னா பூரா உழைக்கும் மக்கள்ல கடாப்பட்டில் தான் போடுவாங்க. அதெல்லாம் வச்சுருப்பார். எனக்கு அதெல்லாம் தான் யார் அந்த டைரக்டர், இதெல்லாம் நம்ம ஊர் பக்கம் இருக்குமே. நிலப்பரப்புலேருந்து வாழ்க்கையை எடுக்கிறதுன்னு இப்போ இலக்கியத்தில் ரொம்ப பெருசாக பேசுகிறாங்க. இந்த கதை வருந்த நிலத்திலிருந்து தான் எடுத்திருக்க முடியும். இந்த கதை டேய் எல்லாரும் அங்கேருந்தாயா வர்றோம், அது மாதிரி அங்கேருந்து எடுக்கப்பட்டது தான் அது. அந்த அங்கேருந்து சொன்னதை ரீக்ரியேட் பண்ணுறது திருப்பி. அதோட கேமராமேனு அவர் கிச்சாஸ் வந்து கோவில்பட்டி பக்கத்தில் எல்லாம் ஒன்றா கிளம்பி அங்கேருந்து இங்கே வந்து அதை திருப்பி அப்படியே ஊரை கொண்டாந்து நிப்பாட்டி வச்சு நமக்குள்ள நமக்கு ஒரு உறவை ஏற்படுத்தி சினிமாங்கிறது ஒரு 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 பெரிய பணக்கார ஒரு விஷயமா இல்லாமல் என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்றதுனால தான் இன்றைக்கி வரைக்கும் சினிமாங்கிறது மக்களால் விரும்பப்படுது. ஓகே சார், நீங்கள் சொன்ன மாதிரியே ராஜ்கிரண் சார் இந்த படத்தோட இன்னொரு ப்ளஸ் அவர் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த கிராமத்து கதை அப்படின்னா ஆளாக ஒரு பெரிய மனுஷன் இந்த மாதிரி நடிக்கணும் அப்படின்னா இயக்குநர்கள் விரும்புறது முதல்ல ராஜ்கிரண் மாதிரியான ஒரு ஆட்கள் தான். எப்பவும் அந்த ஒரு கதாபாத்திரம் கொடுத்தா அது ஈஸியாக உள்வாங்கிட்டு பண்ணுறது. இந்த படத்துலேயே 2-3 சீனில் வந்து உங்களுக்கு ஒரு காம்பினேஷன் சீன் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை அந்த கிரைண்டர் கொண்டு வந்து விற்க வரும்போது கிரைண்டர் சுத்தப்படாது, என் கைவாசம் இதெல்லாம் வரும்போது அரைக்கிறது அப்படின்னு அவரோட நடிப்பு மிகப்பெரிய பலமாக இருந்தது. அவரோட பற்றி தான் தம்பி என்கிட்ட ஒரு பேப்பர் பேனா கொடுத்து உனக்கு தமிழ் சினிமாவில் வந்து பிடிச்ச ரைஸில் எழுதி கொடுத்தா சிவாஜி கணேசுக்கு அப்புறம் நான் எழுதுகிற பேர் ராஜகிரணாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் எல்லாரையும் தைரியமாக சொல்கிறேன், எல்லாரையும் அதுக்கப்புறம் தான் எழுதுவேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேரக்டர் ஆக்டர். அவர் ஹீரோன்னு வந்ததுனால கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுக்கே வேற ஒரு அடையாளம் கிடச்சிது. வேட்டியை மடிச்சு கட்டி நடிச்சு அது ஒரு முரடன் ஒரு கதாநாயகை லவ் பண்ணுறது எல்லா கதாநாயகம் நடிச்சிட்டாங்க தம்பி 80களில். ஒரு ஹீரோ இப்படி தான் இருக்கணும், பிம்பத்தை உடச்சவர்னு சொல்லலாம். ஹீரோவே இல்லைப்பா, எடுத்து நீங்கள் சொல்கிற கதை தான்ப்பா. ஓகே, அப்படி ஒரு கோட்பாடு இருந்ததா நினச்சிக்கிட்டு இருந்தாங்கப்பா. இவர் தான் ஹீரோவாக இருக்கணும் அப்படின்னு ஒரு கோட்பாடு இருந்ததாக நம்பப்பட்டது. ஓகே, நம்பப்பட்டது. என்னோட சேர்ந்த ஒருத்தனை வேடிக்கை பார்க்குற நான் தயாராக இருக்கும்போது அதில் என்ன கோட்பாடு? அப்படி ஒரு நம்பிக்கை இருந்தது. அது தவிர்க்கப்பட்டது எப்படின்னா யதார்த்த மனுஷங்கெல்லாம் உள்ளே போட்டு எடுக்கிறதுக்கு ஆள் வந்துட்டாங்க, பார்க்குறதுக்கு ஆள் வந்தாங்க, உடஞ்சிருச்சு. அந்த முயற்சி எடுக்கப்படாதனால அது ஒரு கோட்பாடாக தெரிஞ்சது. அது
அப்படி தான் அதை யோசிக்கணும். ராஜகிரண் மாதிரி ஒரு ஆக்டர் வந்து இன்னும் அதிகமாக கொண்டாடப்படலை. என்னென்னா ஒரு பேட்டர்ன் ஆஃப் கேரக்டருக்குள்ளேயே வடங்கிட்டார். இப்போ தவமாய் தவமரத்தில் எனக்கும் அவருக்கும் காம்பினேஷனு. அதில் வந்து தீபாவளிக்கு வந்து பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுக்கணும். ஒரு அரசியல் தலைவர் வர்றாரு. என் கேரக்டர் அழகுன்னு சொல்லி சரியாக காது கேட்காது. கிளம்பி போகும்போது அவர் என்னடா செய்கிறது, உனக்கு காசு கொடுக்கணுமே அப்படின்போது என் கேரக்டர் சொல்லி, எனக்கு அதுக்குன்னே காசு, எனக்கு என்ன பிள்ளையாகட்டியா, நீ பிள்ளைகளுக்கு எடுத்துகிட்டு போ, பூ வாங்குறதுக்கு மாத்திரம் காசு உடைய மொண்டாடிக்கணும்னு அங்கிட்டு இங்கிட்டு தடவி. அதெல்லாம் வந்து ஒரு நடிகன் அல்ல, அது முத்தையாங்கிற கதாபாத்திரமாகவே ராஜகிரண் மாறி இருப்பார். பட் அந்த பதட்டம் இருக்கும் ஒருத்தவனுக்கு. இல்லைன்னு சொல்ல போகிறோமே, அவன் என்ன செய்வான், நீ அவனுக்குள்ள எத்தனை விதமான என் நல்லங்களை கொண்ட ஒரு எக்ஸ்பிரஷன் வருப்பாருங்க உடல் மொழியில். நம்மகிட்ட வேலை செய்கிறவனுக்கு நம்ம கொடுக்கணும், அவன் வீட்லேயும் திருவிழா, ஆனால் நம்ம இயலாமல் இல்லை. ஏன்னா நீ பரவாயில்ல, அவன் என்ன பண்ணுறான், இவரை விட பெருந்தன்மையாக எனக்கு அதுக்கு நீ போய் பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போட்டு அவன் கிளம்பிட்டான். இப்போ ஒரு ஃபோன் வருது, ஒரு அரசியல் கட்சி தலைவர் வர்றாரு, போஸ்டர் அடித்து விட்டணும்னு. இவர் ஒரு ப்ரெஸ்ஸு முதலாளி, உங்கள் கடையில் இருக்கிற அழகரை வந்து கூப்பிடுங்க, ஒட்டுக்கோழி தர்றான். ஒட்டுக்கோழின்றது மதுரை மாவட்டத்தில் உங்களுக்கு தெரியும். அந்த கூட்டத்துக்குள்ளே ஓடி வந்து அழகுன்னு கூப்பிட்டா எனக்கு தான் காது கேட்காத. அந்த ஒரு ஷாட்டு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆச்சு. அவர் ஓடி வந்து என்னை எடுக்கிறது காரைக்குள்ள. என்னென்னா தீபாவளி சமயம் பேக்ரவுண்டில் வெடி போடணும்ல, அட்மாஸ்பியரு. ஆமாம், ஒன்மோர்னா எத்தனை இடம் மாடியில் போய் பெர்மிஷன் வாங்குறது, பெரிய போராட்டம்னு வச்சுக்கோங்க. வந்து கூப்பிட்டு 2 பேரும் போஸ்ட் ஓட்டுறோம் காரைக்குடி பூரா ஒவ்வொரு இடமா. அன்றைக்கி இந்த அமாவாசை, மகாலய அமாவாசை, நார்த் இந்தியன் டூரிஸ்ட் வந்து பஸ் வந்துக்கிட்டே இருக்குது. காரைக்குடி டவுன்லேருந்து ராமேஸ்வரம் போகிறது வழி தெரியாமல் நாங்கள் போஸ்ட் ஓட்டும் போது கார் வரும். அரே கியாக இதர்மையா, ஓஹோ ஏதோ என்னமோ எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அழிச்சு ஒட்டிட்டு வந்துட்டு, அழகு இதை நீ வச்சுக்கடா, நான் வச்சுக்கிறேன்டான்னு சொல்லணும். அவருடைய ஓஎஸ்எஸ் கேமரா அங்கே இருக்குது, அவர் நடிக்கிறாரு. நான் நிஜமாக அழுதுட்டேன் தம்பி, நான் நிஜமாக அழுதுட்டேன். இந்த பக்கம் இதனால் அந்த எமோஷன் அப்படி என்னை கனெக்ட் பண்ணார் அவர் நடிகனே இல்லையாங்க. நான் நிஜமாகவே அழகுறாகி அங்கே முத்தையாக உட்காந்துக்கிட்டு எனக்கு வந்து ஏழை பங்காளி மாதிரி என்னை வந்து உனக்கு நான் உனக்கு கொடுக்குறேன்டா, ஆளுக்கு பாதிரான் போது என்னை என் வறுமையை பங்கெடுத்துக்கிற ஒரு தோழன் நாங்கள் ஒருத்தன் உட்காந்துருக்கேன், எனக்கு அழுகு வருது. என்னை அக்கறை எடுத்துக்கிற ஒருத்தன் வந்து என்னை உணர்வுபூர்வமாக ஒருத்தன் நெருங்கினான்னா முதல்ல கண்ணீர் வர்றதுன்றது எல்லா மனிதனுக்கும் இயற்கை. நான் நடிகனாகவே இல்லை. முடிச்சதுக்கப்புறம் நான் சொன்னேன், அண்ணே என்னண்ணே எனக்கு கண் கலங்கிட்டேனே அப்படின்னு. அப்படியே தம்பி, நல்லா இருந்துச்சா தம்பி, அப்படியே தம்பி, நல்லா இருந்துச்சா தம்பி அப்படின்னு. இது வந்து இவரை பற்றி நான் எவ்வளோ நேரம் பேச முடியும். அதனால் ராஜகிரன்கிறவரை வந்து அப்படி தூக்கி உட்கார வச்சிருப்பாப்புல தனுஷ். ஏன்னா அந்த சலங்க கட்டுற சீனு நான் ஷூட்டில் இருந்து ஃபஸ்ட்டு டே ஷூட் தான். இந்த கருப்பசாமின்னு சொன்னால் நம்புற மாதிரி இருக்காரு அவர். அந்த காலில் சலங்க கட்டுற சவுண்டு கேட்டு அந்த ஷாட்டை போட்டோன்னே எனக்கு அங்கேயே ஸ்பாட்லேயே வந்து ஒரு மாதிரி நான் வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸென்ட்ரிக் தானே எல்லாருக்குள்ளேயும் இருக்கும், நடிகைங்கள்ட்ட ஜாஸ்தியாகவே இருக்கும். டக்குன்னு அதை கட்டுப்படுத்த முடியாது. நீங்கள் குப்புன்னு ஒரு அடி அடிக்கும் உள்ளற. அது வந்து நிச்சயமாக ஆடியன்ஸை கனெக்ட் ஆகணும் அப்படின்னு நினைப்பேன். டப்பிங் பார்த்துட்டு வரும்போது ரேண்டம் பார்த்துட்டு தனுஷ்ட சொன்னது, நம்ம நடித்த நமக்கு எல்லாம் ஒரு கனெக்ட் இருக்குது, இது ஆடியன்ஸ் கனெக்ட் ஆனால் அந்த படம் கெட்டு தம்பி, இல்லைன்னா நம்ம பெருசாக விமர்சிக்கப்படுவோம். ஆமாம் சார், இப்படி தான் நாங்கள் 2 பேரும் படத்தை பற்றி ஒரு ஹீரோ டைரக்டரும் ஒரு நடிகரும் பேசிக்கிட்டது. டப்பிங் முடிச்சுட்டு வரும்போது நான் இதை தான் அவர்கிட்ட சொன்னேன். அது அவரும் ஆமாம் அப்படின்னு ஒத்துக்கிட்டார். இது கனெக்ட் ஆச்சுன்னா படம் ஓகே, இல்லைன்னா நம்மளை வச்சு செய்வாங்க. அதை பட்டு நல் காரியமாக இப்போ வந்து கிட்டத்தட்ட எல்லா விமர்சனங்களுமே அந்த கனெக்டடாக தான் பேசுகிறாங்க. அது வந்து எங்கள் படத்துக்கு கிடச்சி ஒரு ஆசீர்வாதமாக எடுத்துக்கிறேன் நான். மற்ற நடிகரோடு நடிக்கும்போது அந்த அனுபவம் எப்படி இருந்தது? அருண் விஜய் ஆகட்டும், நித்யா. அருண் விஜய் தம்பி விடாமுயற்சி. நல்ல டான்ஸ் ஆட தெரியுமா, ஆட தெரியும், ஃபைட்டு பண்ண முடியும், நடிக்க முடியும், சின்சியாரிட்டி எஸ், ஃபிட்னஸ் எஸ், எவ்ரிதிங். சக்ஸஸ் அமையலே தவிர. ஆனால் அதுக்காக அந்த பையன் டயர்டாகலை. வேற ஆளாக இருந்தால் என்ன குடிச்சு லாதியாக போயிருப்பாங்க. பல பேர் ஆயிட்டான் விரக்தியில். வாழ்க்கை நமக்கு வந்து சினிமா இல்லையேன்னு. ஆனால் அருண் விஜய் வந்து மிகப்பெரிய முன்னுதாரணம். விடாமுயற்சின்னா அவர் தான். அது அப்பா பெரிய அழகன். ஒரு ஃபங்க்ஷனில், ஆடியோ ஃபங்க்ஷனில் நான் அருண் விஜய் சொன்னேன், அவங்க அப்பாவோட ஃபேன் பண்ணான்னு. அதுக்கப்புறம் ரஜினி சார் வந்ததுக்கப்புறம் நான் அந்த பக்கம் போயிருந்தேன். அது ஒரு கமெண்ட் போட்டிருக்கான், டேய் லூஸு, அவங்க அப்பா எங்கடா ஹீரோவாக நடித்தான் அப்படின்னு என்னையை திட்டிருக்கார் ஒருத்தர். பாருங்கள், விஜயகுமார் சார் வந்து ஹீரோவாக கிட்டத்தட்ட எவ்வளோ படம் நடிச்சிருக்காரு, அது தெரியாத ஒருத்தர் வந்து இப்படி பேசுகிறார். அதுக்கு ஒருத்தர், டேய் லூஸு, அவங்க அப்பா ஹீரோவாக நடிச்சிருக்காரா, அந்த ஆள் கரெக்டாக தான்டா சொல்லியிருக்கான். உடனே அவங்க 2 பேரும் சண்டை போட்டு அவர் நிறைய ஸ்கிரீன் சாப்பிட்டோன்னா அந்த பையன் திருப்பி ஆன்சர் பண்ணல. நான் போராத்தையும் படிச்சுட்டே இருந்தேன். இது என்னடா இந்த சினிமா படுத்து இது நடந்துகிட்டு இருக்கு. விஜயகுமார் சார் வந்து அப்படி ஒரு அழகான நீங்கள் பார்க்க முடியாது. 78 இந்த மதுரை கல்பனாவில் தான் தம்பி தாய்லா குழந்தைன்னு ஒரு படம். ஓகே, நானும் எங்கள் பெரியம்மா வயலமாக
இந்த ஆயாவோட சுருக்கு பையிலேருந்து காசு காசு திருடுறது தான். அது எப்படி இருந்தாலும் ₹1 பெரிய காசு. ம். ₹2 இருந்துச்சுன்னா மதுரையில் போய் படம் பார்த்துட்டு சாப்பிட்டு வந்துடலாம். ஓகே. ₹2. ₹2 ஆமாம். 35 காசு தம்பி பஸ்ஸு அலுவலகத்துலேருந்து இதுக்கு. பெரிய தெற்கு வாசல் வழியாக போனால் 35, சிம்மக்கல் வழியாக போனால் 30 பைசா தான். ஓகே. இதுக்கும் பாருங்க. 55 காசு தானே பெஞ்சு சினிமா. ஓகே. 55 காசு தான். ஓகே. போயிட்டு கோரிப்பாளையத்தில் வந்து புரோட்டா சாப்பிட்டு வந்துடலாம். 2 புரோட்டா சாப்பிட்டு வந்துடலாம். அங்கே தான் அந்த படம். ஆமாம், தாய்லா குழந்தை அங்கே தான் பார்த்தேன். அதில் ஒரு மியூசிக் டடான் டேங்க் சிக்கன்ட்டு டடான் டேங்க் சிக்கன்னு தேவர் வழங்கிய கவிஞரின் சங்கர் கணேஷ் இசை அறிமுகம். ஓகே. ஆமாம், அந்த படம் தான் அறிமுகம்னு நினைக்கிறேன். சங்கர் கணேஷ் சார். அதில் அந்த ஒரு மியூசிக் வந்து பிராண்டட். மாடு பிடிப்பார். ம். செம அழகன். அந்த பெல் பாட்டம் போடுறது, ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறது. விஜயகுமார் சார் வந்து பெரிய நல்ல அழகன். என்ன சாங்ஸு இருக்கு அவருக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியல, சொல்லணும். நிச்சயமா நிச்சயமா. நந்தா என் நிலான்லாம் தட்சிணாமூர்த்தி சுவாமியோட மியூசிக். எஸ்பி பாலசுப்ரமணியன் பாடியிருப்பார். பழனிசாமின்னு ஒரு பாடலாசிரியர். அது எந்த பாடுது ஆனால் சந்தம் வார்த்தை. அதில் எஸ்பி பாலசுப்ரமணியம் கடைசியில் வான்னு கூப்பிடுவார். யாரையாவது அப்படி பாடி ப்ரப்போஸ் பண்ணால் சனியம் பிடிச்சவனே என்னை விட்டுடா, நான் உங்கள்கிட்ட தாண்டா இருக்கேன்னு பெண்கள் சொல்கிற அளவுக்கு இருக்கும் அந்த எக்ஸ்பிரஷன். அந்த 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 ரிதம் வந்து எனது அருகினில் வான்னு வரணும். அந்த வாவை வந்து அந்த கம்போசிஷனில் வந்தே ஆகணும். ப்ரப்போஸ் பண்ணிங்கன்னா மாட்டேன்னு எந்த பொண்ணும் சொல்ல முடியாது. அந்த பாட்டோட கனெக்ட் சொல்கிறேன். அது அவ்வளோ அழகாக நடிச்சிருப்பார். தேவியின் திருமுகம் தரிசனம் தந்தது பூவிடி வாசலில். என்னை விட்டிங்கன்னா விஜயகுமார் சார் பற்றி நான் ஒரு PhD பண்ணிடுவேன். அவ்வளோ ஹீரோ. ரஜினி சார் வந்ததுக்கப்புறம் அதுதான் ரஜினி சாரோட சக்ஸஸ். நான் ரஜினி சாரை லிங்காவில் வந்து விஜயகுமார் சார் ரஜினி சார் வச்சுக்கிட்டு நேரடியாக வச்சுக்கிட்டே சொன்னேன். சார் இவர் தான் சார் இருந்தேன், அவர்கிட்ட இருந்து எடுத்துகிட்டு வந்த குற்றவாளி நீங்கள் தான் சார். பயங்கரமாக சிரிச்சார் ரஜினி சார். குப்பத்து ராஜா, சங்கர் செலிம் சைமன் 2 பேர் காம்பினேஷனில் மெயின் ஹீரோ விஜயகுமார் சார். ரஜினி சார் செகண்ட் ஹீரோ. ஓகே. அவங்க அப்பாவுக்கு அமைஞ்ச வாய்ப்புகளில் வந்து 0.001% அருண் கிடைக்கல. ஆனால் டயர்ட் ஆகாமல் இருக்கா. அப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது. பேங்காங்கில் 2 பேரும் பேங்காக்கில் போயிட்டு கரெக்டாக 2 மணி தான். ஏன்னா லேட் நைட் முடியும். அதனால் காலையில் போனால் 9 மணிக்கு ஷார்ப்பாக 2 பேரும் வெயிட் லிஃப்ட் அடிச்சுட்டு இருப்பாங்க. 2 பேரும் அது ரூமில் இருந்து போனோம்னா அங்கே அந்த ஜிம்மு காலைல போய் நான் என்ன வாக்கிங் போனோம்னா கரெக்டாக 2 பேரும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பாங்க. பெர்ஃபெக்டாக டயட்னா எங்கே போனாலும் சபலப்படுறதில்ல. அதெல்லாம் ஒரு பெரிய குவாலிட்டி இல்லை. ஏஜை பற்றியோ எதை பற்றியும் கவலை இல்லை. நம்ம வயசாயிருச்சு நீ அவ்வளோதான் அந்த மாதிரி முடிவுரை தனக்குத்தானே எழுதாமல் இருக்கிறது தான் ஒருத்தனுடைய வளர்ச்சி முக்கியம். நானே எனக்கு முடிவுரை எழுதிட்டேன்னா நீங்கள் எழுதலாம். அதனால் எனக்கு எந்த பாதிப்பு. நான் எனக்கு எழுதுறது டேஞ்சர். அதுதான் அருண் விஜயின் மூலமாக நம்ம இந்த இன்டர்வியூவில் சொல்லக்கூடிய ஒரு கருத்து. நிச்சயமா நிச்சயமா. இப்போ நீங்கள் பேசிக்கிறோம் நல்லா சொன்னீங்க. அந்த சோஷியல் மீடியாவில் அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்குறேன் அப்படின்னு. எப்படி இருக்கு இந்த சோஷியல் மீடியாவில் நீங்கள் பேசுகிறது? அது வந்து இது இதை வந்து நான் வந்து விமர்சனமாக பார்க்கல தம்பி, வேடிக்கை தான் தம்பி பார்க்கணும். ஏன்னா ஒரு வளர்கிற தலைமுறைக்கு வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுக்கும் கண்ட்ரோலும் அவங்களே முடிவு பண்ணிக்கிறோம். அதை அவங்க கற்றுக்கிறோம். கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது ஒன்று, கருத்து சொல்லாமல் இருக்கிறது சுதந்திரம் தான். எப்படி பேசுறதுங்கிறது பழக்க வழக்கத்தை கற்றுக்கிறது அவங்களா கற்றுக்கிறோம். அதை ஒரு சினிமாக்காரனாக நான் சொன்னேன், ஓ என்னை திட்டுறதுனால நாங்கள் தான் அதை பார்த்து வேடிக்கை பார்க்க பழகிட்டோமே. நான் பரவாயில்ல, இன்னும் சில ஹீரோஸ் எல்லாம் எவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க. அரசியல் தலைவர்கள் எவ்வளோ பேசுகிறாங்க. ஒரு தலைமுறை வந்து இது கருத்துன்ற பேரால் அத்துமீறுதுங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறோம். அதை நம்ம பாடம் நடத்துகிறோம்னு வச்சுக்கங்களேன், மேற்கொண்டு தான் பேசுவோம். சரி பேசிக்கோ, ஒன்றும் ஆக போகிறதில்ல. நீயே ஒரு நாளைக்கு ஒன்று யாராவது ஒன்று பேசணுன்ற கட்டாயம் கூட கிடையாது. நீயே ஒரு இடத்துல முடிவு பண்ணு, என்னடா அப்படி இருக்கமேன்னு. ஓகே, அதுதான் நடக்கணும். அது வந்து நடந்துடும். அது உடனே நடக்காது. அப்புறம் அடுத்த ஆள் வந்துடுவான், அப்புறம் அவன் கொஞ்சம் நாளைக்கு திட்டுவான். இது தவிர்க்க முடியாது. இப்போ வந்து எலக்ட்ரானிக் மீடியா அப்புறம் அது வந்து ஒரு பெரிய வணிகம். அதுக்குள்ளே தூங்குது. அது நிறைய பேர் புரியாது. நீங்கள் அதில் கமெண்ட் போறீங்கன்னா ஒருத்தர் சம்பாதிக்கிறான் காசு, உங்களை தூண்டுவான். எலக்ட்ரானிக் மீடியா சத்தம் இல்லாமல் பல கோடீஸ்வரர்களை உருவாக்கிட்டு இருக்கு. பல பேர்த்துக்கு சம்பளம் போகிறதில்ல. அந்த பக்கம் வேலை பார்க்குறவனை சுரண்டி எடுக்கிறாங்க. இல்லை நடக்குது, இதெல்லாம் நடக்குது. அது தெரியாதுல. ஒரு சாதாரணமான அவர் படித்தவராக கூட இருப்பார். அவர் படிக்கணும், கல்வி அறிவு இதுக்கு உதவாது. ஆனாலும் இது நடந்துட்டு தான் இருக்கும். அதை பற்றி நம்ம பெருசாக எடுத்துக்கக்கூடாது. இது இருக்கும் சார். ஆக்சுவலாக சோஷியல் மீடியா பற்றி பேசிட்டு இருந்தோம் இல்லையா? சோஷியல் மீடியாவில் உங்களை பற்றின சில மீம்ஸ்லாம் வந்தது. ஸோ அது ஒரு 2-3 மீம்ஸ் மட்டும் நான் பார்க்குறேன். ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. சொல்லுங்க. இந்த ஒரு புகைப்படம், இந்த என்ன போட்டிருக்காங்கன்னா, விஜயுடன் இருக்கும் இந்த நபர் யார் தெரிகிறதா? இன்று தமிழ் சினிமாவில் சிறந்த இயக்குனர் மற்றும் நடிகர். கமெண்ட்ல ஃபுல்லா இளவரசர் சார். நான் முதல்ல இயக்குனர்னு ஆகலை, அட்வான்ஸாக இயக்குனர் எனக்கு நன்றி. அது அவர் ஒரு ஏசியா ஆனந்த் சினிஸ்டரிஸோட லைட்மேன். அவர் ஓகே, லைட்மேன். பேரை மறந்துட்டேன். அவர் என்ன நான் கேமரா வரும்போது ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனால் கிட்டத்தட்ட ஃபேஸ் கட் வந்து ஒரே மாதிரி இருக்க மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்கேன் நான்.
சார் தெரியல. அப்போ இருந்திருப்பீங்க. தெரியல, நான் இல்லை. அது நிறையா அப்போ 6 மாதத்துக்கு ஒரு தடவை திருப்பி வருது. அது விஜய் இருக்கிறனால தம்பி, அதை ஏதோ ஒரு சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணோன்னா விஜய் இருந்தால் பார்க்கறதுக்குன்னு ஒரு குரூப் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க. அது அவங்களுக்கு ஒரு வருமானத்தை தருது. அவங்களுக்கு தெரியாது நான் இல்லைன்னு தெரியுமே. நிறைய பேர் எனக்கே அனுப்பிச்சு கேட்டிருக்காங்க, நண்படே என் கூட இருந்த உனக்கே நீ அடையாளம் தெரியலனா இந்த கால கொடுமையை நான் எங்கடா செய்யுது, எங்கடா பேர் அப்படின்ற பேரை மறந்துட்டேன். ஸோ நீங்கள் இவர் கிடையாது, நான் அவன் இல்லை, நான் அவன் இல்லை, நான் அவன் இல்லை, அவர் ஏசிஎஸ் லைட்மேன், அவர் பேரை மறந்துட்டேன். ஓகே ஓகே. இன்னொரு மீம் வந்து இது, எந்த ரோல் கொடுத்தாலும் இளவரசு பண்ணிடுறாரு, சிறப்பாக பண்ணுறாரு, அவர் ஒரு ஜெம் அப்படின்னு உங்களை கொண்டாடக்கூடிய ஒரு மீம். ஏன்னா அமுதாப் மாமாவா? என்னங்க சார்? அமுதாப் மாமா தானே, கலகலப்பு. எல்லா கேரக்டருமே இதில் வந்து நீங்கள் பாருங்கள், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. முத்துக்கு முத்தாக, குருவி, இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கம், விடுதலை. ஸோ இவர் எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் பெர்ஃபெக்டாக பண்ணுறாரு, இவர் ஒரு ஜெம் அப்படின்னு உங்களை பாராட்டி ஒரு மீம் வந்தது. இது நான் பார்க்கல பாருங்க. திட்டுறதெல்லாம் என் கண்ணுக்கு வருது, என்னை பாராட்டு என் கண்ணுக்கு வரல. எல்லா கேரக்டரும் கொடுக்கணும், போவா சாப்பிடணும்ல, அப்புறம் நடிச்சான் அவனு காசு கொடுக்குறாங்கல்ல. இல்லை, அது எல்லா நடிகனுக்குமே வந்து அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது வந்து அதை முழுசாக அழுத்தம் திருத்தமாக கிடைக்கிறது ஒரு சமயங்களில் கிடைக்கும். நமக்கு நம்ம அதிர்ஷ்டத்தை அப்படி தான் பார்க்கணும். எனக்கு அது மாதிரி அமையுது. நான் அந்த எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்லணும். நம்ம வந்து அதெல்லாம் திட்டமிட்டு அதுக்கு நம்ம தயாராகி அப்படியெல்லாம் இல்லை. என்ன வேலைக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அந்த வேலையை செய்யணுன்றதுக்கு மென்டலாக ரெடியாக இருக்கிறோம். அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுறாங்க. அதில் இந்த அப்பா கேரக்டர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுச்சு. அதில் கொஞ்சம் ரொம்ப ஓவர் டோஸாலாம் போயிடுச்சு. அதனால் நிறைய படங்கள் பணமும் இழந்திருக்கிறேன், நிறைய படங்களை தவிர்த்து. ஆமாம் ஆமாம், இல்லைன்னா படமும் பழசாகி நம்மளும் பழசாயிரும். ஓகே, படத்தும் நல்மன் இல்லை, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டே வெட்டியாக போயிடும். ஒரு முத்துக்கு முத்தாக போகும். முத்துக்கு முத்தாக, களவாணி, 2க்கு மேலே கோரிப்பாளையம் ஒரு படம், அதுக்கப்புறம் வந்து கொண்டான் கொடுத்தான்னு ஒரு படம், அதிகமாக பேசப்படலை. அது வந்து ரொம்ப சரியான அப்பா. அந்த மாதிரி அப்பா 100 அப்பா பண்ணலாம். ஓகே, வீம்பு பண்ணி குடும்பத்துக்கு எடுக்கிற அப்பா இருப்பாங்க சில பேர், சொந்தங்களில் வீம்பு பண்ணி. அது இதில் சன் நெக்ஸ்ட்ல இதில் இருக்குது, கொண்டான் கொடுத்தான்னு சரியான கேரக்டர். அது ஒரு மாதிரி எல்லா எமோஷன்ஸும் உள்ளே இருக்கும். ஒரு யதார்த்தமான ஒரு குடும்பம், ஒரே குடும்பங்களில் பொண்ணு எடுப்பாங்கல்ல பல தலைமுறையாக, அதை மாதிரி ஒரு குடும்பத்தை முன்னுதாரணமாக வச்சுக்கிட்டு அதை சுற்றி பண்ணப்பட்டதில் நடக்கிற ஒரு அப்பனோட அவசர புத்தியும் வீம்பும் ஒரு மக வாழ்க்கையில் எவ்வளோ தூரம் போயிடும், ஏன் செய்யக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு அருமையான படம், நல்ல படம். அதை மாதிரிலாம் பண்ணலாம். முத்துக்கு முத்தாக, களவாணி, இந்த 3மே அதுக்கு மேலே திருப்பி பண்ணும்போது பழசாகி போயிடும். இவர் எல்லா எமோஷன் அதுக்குள்ளே வந்துடும். ஒன்று வேறு ஜான்ரா இருக்கணும், இல்லை அதை விட பெட்டராக இருக்கணும். அது 3 தான் எனக்கு 2010, 11, 2009 இப்போ கோரிப்பாளையமில் ஒரு அப்பா, பையனை போய் சிகரெட் வாங்கிட்டு வர சொல்கிறது, பையனை போய் ட்ரிங்க் வாங்கிட்டு வர சொல்கிறது, அதில் அவன் தப்பாக போகிறது. அது மாதிரி நிறைய அப்பாக்கள் இருக்காங்க இல்லையா. நிறைய அப்பாக்கள் வந்து அப்பான்றதுனால எல்லா அப்பாவையுமே வந்து அப்பாவாக இருக்கிறனாலே ஒருத்தர் மனிதர்கள் மாணிக்கமாயிட முடியாது. இப்போ மகனாக இருக்கிறனாலேயே வந்து அவன் பெரிய ஆளாக இருக்க முடியாது. ஒருத்தரோட பிஹேவியர் ரொம்ப முக்கியம். அதுதான் நம்ம சினிமாவில் சொல்கிறோம். எந்த உறவாக இருக்குன்றது முக்கியம் இல்லை, அதனுடைய பிஹேவியர் ரொம்ப முக்கியமாக இருக்கும்போது தான் அந்த தன்மை வந்து சரியான இடத்துல இருக்கும். இல்லைன்னா அது வயலேஷன் தான். ஆனால் இவ்வளோ கதாபாத்திரங்கள் பண்ணிட்டீங்க இல்லையா, இந்த ஒரு கதாபாத்திரம் நான் பண்ணணும் நீங்கள் ஆசைப்பட்டு காத்துட்டு இருக்க மாதிரியான கதாபாத்திரம் அப்படின்னா நான் தான் உட்காந்து எழுதிட வேண்டியதானே. அப்படி ஆசைப்பட்டேன்னா அது எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நான் உட்காந்து எழுதிடுவேனே. ஒரு ஆக்டர் வந்து கேன் இமேஜின் தம்பி. ஒரு ஆக்டர்னால கற்பனை பண்ண முடியும். அந்த கற்பனை வந்து கிடைக்கிற கதாபாத்திரத்தின் அடிப்படையாக இருக்கணும். அப்போ நான் வந்து ரைட்டர் ஆயிடுவேன். ஒரு கேரக்டர் ஓகேன்னா நான் ரைட்டர் ஆகணும். அதுக்கு ரொம்ப பொறுமை வேணும். நினச்சதை எழுதுறதுக்கு ஒரு நிதானம் வேணும். எல்லாருனாலையும் முடியாது, என்னால் முடியாது. நினச்சிக்கிட்டு இருக்கும்போது சர்ன்னு போக ஆரம்பிக்கும். மைண்ட் ஸ்பீடும் ரைட்டிங் ஸ்பீடும் சிங்க் ஆகிறதுனால மாத்திரம்தான் ஒருத்தர் எழுத்தாளர் ஆக முடியும். முதல்ல அன்புள்ள அப்பா அம்மா அப்படின்னு யோசிக்கிறீங்கல்ல, அப்போ மைண்டு பிளாங்காக இருக்கும், கை எழுதும். அந்த கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா என்ன எழுதுகிறோம், நாளை வருகிறேன் என்று கூறி விடலாம் என்று கருதுகிறேன். இப்போ அந்த சென்டென்ஸ் இங்கே இருக்கும், கையை அதை செய்யும். இது இருந்தால் தான் எழுத முடியும். அடுத்தது இங்கே யோசிக்கும் போது கை ஒத்துழைக்குமா, இந்த பிரச்சனை இருக்குன்னு எழுத முடியாது. அதனால் அப்படி ஒரு கேரக்டர் இருந்தால் தான் நான் எழுதிடுவேனே. எனக்கு அந்த பொறுமையும் இல்லை, அந்த மாதிரியான கற்பனையும் இல்லை. அதுக்குன்னு மெனக்கட்டா செய்வேன் அதை. ஆனால் இப்போ நீங்கள் இன்றைய தலைமுறை இயக்குநர்களோட நிறைய பேரோட நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. இவருடைய ரைட்டிங் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தனுஷ்டே நான் இந்த படத்தில் இட்லி கடையில் வந்து பாருங்கள், அவர் வயசுக்கு சம்மந்தம் இல்லையே. அதை ஃபங்க்ஷனே நான் சொன்னேன், வசனார்த்தா தனுஷ் வந்து இந்த படத்தில் என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுறாரு அப்படின்னு. சிந்திக்கிறதா தம்பி, வசனம்ன்றது என்ன, ஒரு எமோஷனை அதன் வழியாக மொழி வழியாக சொல்கிறோம். அப்போ ஒரு உணர்வை கரெக்டாக உணர தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் வெளிப்படுத்திடுவீங்க. உங்களுக்கு உங்கள் தாய்மொழியிலையோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச வேறு எந்த மொழியிலையோ. வசனங்கள் வந்து இந்த தலைமுறையில் இருக்கிறதுல வந்து இப்போ வினோத்தை வந்து சமூக சாடலோட எழுதினாப்புல சததங்க வேட்டையில்.
ஒரு சமூக சாடல் இருக்கும், அதில் ஒரு தனி மனித உளவியலும் சேர்ந்து இருக்கும். இது வந்து ஒரு ஃபேமிலி எமோஷனோட சம்மந்தப்பட்டது இட்லி கடை. ஒரு ஃபேமிலி எமோஷன், அது ஒரு அப்பம்பிள்ள அவனை சுற்றின நிகழ்வு, அதுக்குள்ளே இருக்கிற மொழி உணர்வை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம் வேடா. அப்படித்தானே அதை அப்படித்தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. நிறைய விஷயங்கள் பேசியாச்சு. படத்தை தாண்டி, சினிமாவை தாண்டி ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். உங்களுடைய முகநிலையுமே குறிப்பிட்டிருந்தீங்க அந்த விஷயத்தை பற்றி. ரீசெண்டாக கரூரில் நடந்த ஒரு மிகப்பெரிய இன்சிடெண்ட். யாரை இப்போ காரணம் சொல்கிறது என்னன்னு தெரியல. விஜய் ஒரு வீடியோ வெளியிடுறாரு, அதுக்கும் எதிர்மறையான விமர்சனங்கள் வருது. இவங்க காரணம், மக்கள் ஏன் குழந்தையை தூக்கிட்டு வந்தாங்க அப்படின்ட்டு ஏகப்பட்ட கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு. எப்படி நீங்கள் அதை பார்க்குறீங்க? அதாவது ஒரு நண்பர், ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து மதுரையில் அதை பற்றி பேசியிருந்தார். அதை யாரோ ஒருத்தர் ட்விட்டரில் போட்டிருந்தாரு, நான் அதை ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தேன். என் கருத்து அதுதான். சுயமாக யோசிக்காத வரைக்கும் நீங்கள் இப்படி சொல்லிக்கிட்டே தெரிய வேண்டிதான். பகுத்தறிங்க, உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணாம்ன்றதை நீங்கள் முடிவு பண்ணுங்கள். அவசியம் இல்லையான்னு உங்களை நீங்கள் கேளுங்க. யாருடைய வழிகாட்டுதலும் உங்களை சரி பண்ணும் நம்பாதீங்க. அவர் அழகாக சொல்லியிருந்தார். அதுக்கு வந்து எம்ஏ படிக்க வேண்டியதில்லை, அப்படியே பேண்ட் ஷர்ட்டை கோட்டுக்கிட்டலாம் போட வேண்டியதில்லை, கட்சியில் சேர வேண்டியதில்லை, சினிமா நடிகனாக இருக்க வேண்டியதில்லை, பணக்காரனாக இருக்க வேண்டியதில்லை, சிந்திக்க தெரியணும், அவர் மாதிரி சிந்திக்கணும். அதுதான் ஒரு சமூகத்தினுடைய வெளிப்பாடு. அவர் வந்து இஸ் எ ரெப்ரசன்டேட்டிங் ஆஃப் குரோர், பல மக்களை வந்து பல கோடி மக்களினுடைய பிரதிநிதியாக பேசியிருந்தார். அதுதான் என்னுடைய கருத்து தம்பி. அப்புறம் அது திருப்பி இப்போ என்ன, நான் இப்போ தம்பி சோசியல் மீடியா வந்ததுக்கப்புறம் ஏதாவது சென்சிட்டிவாக நடந்துருச்சுன்னா ஒரு 20 நாளைக்கு அதுதான் அசல், அதுக்குள்ளே சுற்றி வியாபாரம் நடக்குது. 41 பேர் திருப்பி உயிரோடு வர போகிறாங்களா? அப்போ நம்ம எதுக்கு அதை பற்றி பேசுகிறோம்? மரணம் தவிர்க்கப்படலாம். இனிமேல் அதை நடக்காமல் பார்த்துக்கிறது எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு. இது அவங்க இவங்க ஐயோ அந்த 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 ஒரு நாரசம், அது வந்து ஒரு அநாகரியத்தில் உச்சத்தில் போயிடுது. விமர்சனமும் கருத்தும் மரணத்தை என்ன தம்பி செய்யும்? செத்ததானப்பா, ஆதங்கப்பட்டுக்கலாம். அப்புறம் நம்ம வந்து கருத்து போட்டு போஸ்ட் போட்டு நம்ம சமூகத்தை வந்து அப்படியே எனக்கு அவர் ரொம்ப அருமையாக பேசியிருந்தார். அவரை பேசியிருந்தது அந்த கருத்தும் என் கருத்தும் ஒன்று. ஆமாம், அதை வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. இது மனிதர்களுடைய இயல்பான வாடிக்கை ஆயிடுச்சு. முடிஞ்சால் அவர் சொல்கிறத கேட்கட்டும், அவ்வளோதான். ஏன்னா ஒரு நடிகனாக வந்து நம்ம வந்து அதுக்கு மேலே ஒன்றும், ஒரு மனிதனாகவும் சரி நடிகனாகவும் சரி அதுக்கு மேலே பேசக்கூடாது. ஏன்னா அது ஒரு தேவையற்ற ஒரு இதை உருவாக்கும். புரியுது. அது அவர் பேசுனது ரொம்ப கரெக்டாக பேசியிருக்காரு. அதனால தான் நான் அதை போஸ்ட் பண்ணேன். நான் பெரும்பாலும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நான் அதில் உள்ளேயே வரமாட்டேன். இந்த மாதிரி இந்த சமூகம் அது லொட்லோஸ்க்கு நம்ம வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, என்னோட அரசியல் என்ன தெரியுமா, நான் உங்களை தொந்தரவு பண்ணாமல் இருக்குது, சுயாரம், அதுதான் அரசியல். அடுத்தவனை தொந்தரவு பண்ணாமல் நீங்கள் இருந்துட்டீங்கனாலே, நீங்கள் உங்களால் யாருக்கும் தொந்தரவு இல்லைனாலே அது போதும். அதுதான் சமூகம், அதுதான் அடுத்தவன். அப்படி யோசிக்கிறேன் நான். அதனால் நிறையா நடந்துக்கிட்டு இருக்கும் போயிட முடியும். எனக்கு அவர் பேசினது ரொம்ப பிடிச்சது. ஒழுங்காக சேவிங் கூட பண்ணலை. அந்த 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 ஆளு கூட அவ்வளோ பெரிய சிந்தனை இருக்குது. எல்லாத்தையும் பேசுகிறாங்க. ஒரு சமூக மனிதன்கிறவன் அவர் மாதிரி தான் யோசிக்கணும். எனக்கு அதில் முழு உடன்பாடு உண்டு. அப்புறம் வந்து அவங்கள தப்பு இவங்க தப்பு போச்சு. 41 பேர் போச்சு, கை குழந்தை வரைக்கும் போச்சு. நடக்காமல் பார்த்துக்கணும், அவ்வளோதான் தம்பி. அதுக்கு மேலே இதன் மூலமாக நடக்கிற பாடம் என்ன, அடுத்து நடக்காமல் பார்த்துக்கிறணும். அது 97 பிள்ளைங்க ஸ்கூலில் தீப்பிடிச்சி எரிஞ்சிச்சு. அன்றைக்கி வந்து கிரி படம் ஷூட்டிங்கில் இருந்தால் நாங்கள் கும்பகோணம் தான். அன்றைக்கி கிரி படம் வந்து ஷூட்டிங் எந்த நம்ம சவேரா ஹோட்டல் பக்கத்தில் SS வாசன் சார் வீடு, அங்கே ஷூட்டிங்கில் இருந்தோம் அன்றைக்கி. அந்த ஒரு 10 நாளைக்கு அப்புறம் வந்து எல்லா ஸ்கூலும் கரெக்டாகிடுச்சா? தீப்பிடிக்காமல் பண்ணிட்டோமா? செய்தி ஊடகங்களுக்கு பெரிய வருமானம் இருக்குது தம்பி, பெரிய வருமானம் சம்பாதிக்கிறாங்க. அவ்வளோதான். அந்த வருமானம் வந்துச்சுன்னா அது பெரிய பரபரப்பாகும். அது வருமானம் எழுந்துருச்சுன்னா அடுத்த செய்தி போயிடுவாங்க. இதுதான் மாறி நடக்கும். என்ன படிப்பினை கற்றுக்கிற போகிறோம்? ஆனாலும் நம்மளுடைய ஆதங்கம் வந்து என்ன, இனிமேலும் கூட்டத்துக்குள்ளே நெரிச்சு சாப்பிடலாம். இந்த நூற்றாண்டு விஞ்ஞானத்துலேயும் இப்படி போய் கூட்டத்தில் நெரிச்சு சாகும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒரு சக மனிதனாக நம்ம வந்து அதை ஜஸ்ட் லைக் கடந்து போக முடியாதுல்ல. இல்லை, ஏன்னா தமிழ்நாடு கல்வி அறிவில் சிறந்த மாநிலமாக இருக்குது. பகுத்தறிவு பேசும்போது ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிறது தான். சும்மா அதெல்லாம் பேச வேண்டியதானையா? எமோஷனலாக நீங்கள் வந்து மனிதர்களை டிஸ்கனெக்ட் பண்ண முடியுமா? உணர்வுபூர்வமாக ஒருத்தரோட வந்து நான் கனெக்ட் ஆகிறத நீங்கள் எதை வச்சு தடுப்பீங்க? அதெல்லாம் அது வந்து ஒரு பொருளற்ற வாதம் தம்பி. அது பொருளற்ற வாதம். எனக்கு ஒரு விஷயம் பிடிக்குது, அரிசி நிறையா சாப்பிடாத, சக்கரை சேர்ந்து வந்துடும், நேரடியாக டைரெக்டாக சுகர் எடுக்காத, சக்கரை சேர்ந்து இனிப்பு நிறுத்திடுவோமா, நிப்பாட்டிடுறோமா? திடீர்னு யானை வந்துடணும், ஓமம் சேர்த்துக்கிறணும், வெந்தயம் சேர்த்துக்க, இதெல்லாம் நீ சாப்பிட்டது பிறந்ததுலேருந்து சாப்பிட்டு தான் இருக்க, சாப்பாட்டில் சேர்க்காமல் இருக்கமா? சாப்பிட்டு தான் இருக்கும். அது எல்லாமே ஆல்ரெடி சாப்பாட்டில் கிராம்பு இருக்குது, எல்லாம் தான் இருக்குது. திடீர்னு நாட்டு மருந்து மேலே ஒரு ஆர்வம் வந்து அதில் சேர்க்கணும் இதில் சேர்க்கணும் யாராவது சொன்னோன்னு, ஆமாம் அதுதான் ஏற்கனவே பண்ணிட்டு தானே இருக்கோம். அதெல்லாம் தாண்டி தான் உடம்பு வேலை செய்யுதுல்ல. அப்படித்தான் இந்த மாதிரி சமூக நிகழ்வுகளும்.
அப்பதான் எடுத்துக்கிறோம். அதுக்கு மேலே நீங்கள் ரியாக்ட் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? யாருக்காவது ஒருத்தனுக்கு எதிரியாவீங்க, அவ்வளோதான். வேண்டாத ஆளாவீங்க நீங்கள். புரியுது. அது இதுக்கப்புறமெல்லாம் வந்து அந்த மாதிரிலாம் வந்து போகிறதுன்றது வேஸ்ட். அந்த ஆட்டோ டிரைவர் சொன்னது எல்லாத்தையும் முடிஞ்சால் எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. அது வந்து ஒரு பாமர சிந்தனை இல்லை, ரொம்ப பக்குவமான ஒரு மனிதன் சிந்தனையாக நான் பார்க்குறேன். அவன் பாமரம் கிடையாது அந்த ஆள். அதை வர வர வந்து அவர் நம்ம அவர் சொல்லுவாங்க, ஒரு ஆட்டோ டிரைவர் பையன் இப்படி படிச்சுக்கிட்டான், ஒரு ஆட்டோ டிரைவர் பையன் இப்படி பண்ணிட்டானா, ஒரு ஆட்டோ டிரைவர் பேசினேன். டேய், என்ன ஆட்டோ டிரைவராக இருந்தால் அது என்ன சமூக பார்வை? அது பார்க்குற வேலையை வச்சு ஒருத்தனோட அறிவை நீங்கள் வந்து தராசு நிற்பீங்களா? என்னது அந்த இது போடுவாங்க, புரோட்டா கடையில் வேலை செய்து கொண்டே அவர் படித்து விட்டார். அங்கே புரோட்டா கடையில் பார்க்குறது வேலை, படித்தது படிப்பு, ரெண்டு வேற வேற. நீங்கள் ஆச்சரிய பாராட்டுறோம்னு சொல்லி ஒருத்தனை டீக்ரேட் பண்ணுறது அது அவங்களுக்கே தெரியாது. அதுதான் நம்ம ஊரில். ஆனால் பாசிட்டிவ் எடுத்துக்குவாங்க. ஓகே, நம்மளை எப்படி சொல்லிட்டாங்க அவங்க எடுத்துக்கிறது இல்லைப்பா. நான் தான்ப்பா யோசிக்கணும் ஒருத்தரை பற்றி கருத்து சொல்லும்போது. உங்களை பற்றி நான் பேசுகிறதுக்கு முன்னாடி முதல்ல எனக்குள்ள அந்த பொறுப்பு இருக்கு. நான்ல பொறுப்பு எடுத்துக்கிறேன். அப்புறம் சட்டங்கள் இல்லைல்லப்பா. இப்போ சோசியல் மீடியா வந்து நீங்கள் என்ன வேணாலும் திட்டலாம், அதுக்கு ஏதாவது சட்டங்கள் இருக்கு. நினச்சா நாளை காலையில் உங்களை வந்து அக்யூஸ்ட் ஆக்கிடலாம். சட்டமோ கோர்ட்டு நீதிமன்றம் அது இது எல்லாம் தள்ளி நின்று அதுவும் வேடிக்கை பார்க்குது. வரையறை கிடையாது எதுக்குமே. எதையாவது இது செய்யலாமா கூடாதான்னு சட்டத்தில் கேள்வி கேளுங்க. செய்யலாம், ஆனால் செய்யக்கூடாது. இது என்ன? இது எந்த பைலா சேஞ்சஸுமே வரலில்லப்பா நம்ம நாட்டில். இந்தியன் வெள்ளக்காரன் கொடுத்துட்டு போனதில் தான் லேபர் ஆக்டே வந்து 1926ன்றான், 47ங்கிறான். அதுக்கப்புறம் நம்ம வந்து 79 வருஷம் சுதந்திர இந்தியாவில் எந்த லா சேஞ்சஸ் வந்துச்சு? எத்தனை கோடி பேர் வந்திருக்கிறோம்? அதுக்கப்புறம் எத்தனை விதமான சிந்தனைகளில் மக்கள் வந்து வழிதடுமாறுறான். எல்லாத்தையும் தடுக்கிறதுக்கு நமூனா எண் சட்டம், நான் மோட்டார் வாகன சட்டம் 1923, அது நம்ம சட்டமாக. அது பிரிட்டிஷ் இந்தியா தான் இன்னமும். நம்ம வந்து இந்தியன் டெமோக்ரஸி, இந்தியன் ரிப்பப்ளிக்லாம் இல்லை. அவன் கொடுத்துட்டு போனதை வச்சு தான் இன்னமும் வண்டி ஓடுற தவிர அதுக்கு அவசியமான சேஞ்சஸ், அதுக்கான விவாதங்கள் ஏதாவது நடக்குதா? இல்லை. அந்த மாதிரியான அரசியல்வாதிகள் இங்கே யாராவது இருக்காங்களா? அப்போ என்ன தேவையோ அது இல்லை. ஓட்டு வாங்கி அரசியல் பண்ணுறது தான் எல்லாருக்குமான நோக்கமாக இருக்குது. நான் அதை பற்றி பேசி என்ன பண்ணுறது? நம்ம வீட்டு நம்ம ரெண்டு வேலையை பார்ப்போம், அவ்வளோதான். நான் அதுதான் அப்படி தான் யோசிக்கிறேன். பைலாஸ் சேஞ்சஸ் இன்றைய ஒவ்வொரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ரோடெல்லாம் ஒயிட் படுத்திக்கிறோம். ஏன் ஒயிட் படுத்துகிறோம்? வாகன நெரிசல் அதிகமாகிடுச்சு. அது மாதிரி ஒவ்வொருனுக்கும் ஒவ்வொரு சட்டத்திட்டங்கள் வந்து அந்தந்த காலத்து தகுந்த மாதிரி மாறணும்ல. அது எதுவுமே இல்லையே. போலீஸு போகலைனாலும் போலீஸ் போனால் வன்முறை, அவன் அதிகாரம் பண்ணுறான். போகலைன்னா ஏன் போகலை? இப்போ என்ன வேலை செய்கிறது? ஆளுங்கட்சி எதிர்கட்சி அது இது மனுஷங்க மொத்தத்தில். ஜி நாகராஜன் அவர்கள் வந்து அவருடைய புத்தகத்தில் ஒரு இது எழுதிப்பார். என்னுடைய புத்தகத்தில் எடுத்து கையாளுவதற்கு உதாரணம் சொல்வதற்கு பொன்மொழிகள் இல்லை என்று நண்பர்கள் வருந்தினார்கள், அதற்காக இதோ அப்படின்னு போட்டு, மனிதன் மிக மகத்தான சல்லிப்பயல். அதுதான். அதை வந்து தைரியமாக என்னையும் அதை நான் அப்படி சொல்லிட்டேன்றனால நான் அந்த கூட்டத்தில் இல்லாமல் இருக்குன்னு அர்த்தம் இல்லை. நானும் அதில் ஒரு அங்கம் தான். அதனால் அவருடைய பதிவு தான் தம்பி என்னுடைய கருத்து. ஓகே ஓகே, சூப்பர் சார். இப்போ அடுத்ததாக என்னென்ன படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் இப்போ வந்து சொல்லக்கூடாது. ஆமாம், திடீர்னு என்னவா வருது, திடீர்னு நீங்கள் கேரக்டர் கேட்பீங்க, நான் காட்சியை உளறிடுவேன். இது வந்து சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷனில் வந்து படம் ரெடியாகி ரிலீஸ் ஆக போகிற படம் வந்து ராதி அம்மா, நான், அருள்தாஸ், சிங்கம்புலி ஒரு பெரும் முயற்சி நடந்திருக்கு. ஒரு கேரக்டர் ஹீரோன்னு மெயின் ஹீரோன்னு யாரும் கிடையாது. சிங்கம்புலி நம்ம முனிஷ்காந்த், ராதி அம்மாடம் தான் மெயின் லீடு. நான் அப்புறம் பாலசரவணன். நல்லா இருக்கே. ஆமாம், இது நல்ல ஸ்கிரிப்ட். அந்த டைரக்டர் வந்து ரொம்ப டீட்டெயில்டு டைரக்டராக இருக்கார். நல்ல ஒரு சினிமா என்ற நிலத்தில் விதைந்த ஒரு நல் விதை என்று நான் கருதுகிறேன். அது வந்து எதிர்பார்க்கணும். இப்போ அது மாத்திரம் என்ன படம் ரெடி ஆயிடுச்சு, அதனால் நான் தைரியமாக சொல்ல முடியும். அடுத்தடுத்ததெல்லாம் வந்து அண்டர் ப்ராசஸ் இருக்குது. அது சந்தர்ப்பம் கிடைக்கும்போது சொல்கிறேன். இப்போ சொன்னால் ரொம்ப தள்ளி ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, பழைய படமாக தெரிஞ்சிடும். அதுக்கு தான், வேற ஒன்று சொல்லக்கூடாதுன்றல. அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியிருக்கு. சூப்பர் 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 சார். ரொம்ப நன்றி தம்பி. உங்கள் சேனலில் உங்களை நம்பி வர்றது காரணம் எந்த தேவையில்லாத கேள்வியும் கேட்க மாட்டீங்க, முக்கியம். அது ரொம்ப சேஃப்டி. ரெண்டாவது, நீங்கள் கான்ட்ரவர்சியான விஷயத்துக்கு என்னை எப்போவுமே இழுக்கிறது இல்லை. அதெல்லாம் ஒரு பண்பாடு. அந்த பண்பாடை எல்லாத்தையும் கடைப்பிடிப்பீங்க நம்புகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க. எனக்கும் சரி, வீடியோ பார்க்குறவங்களுக்கும் சரி, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். பார்ப்போம், கமெண்ட் வச்சு முடிவு பண்ணிக்கிறோம். நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாங்களா?
தெரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையாங்கிற விஜயகுமார் என்ன ஹீரோவா தெரியலன்றதுக்கு திட்டுறான் ஒருத்தர். அதுக்கு தான் அவ்வளோ டீட்டெயில் சொல்ல வேண்டியது. அவர் எத்தனை கண்டிப்பா படத்தை தெரிஞ்சுப்பாங்க நிறைய பேருக்கு. ரெண்டே தெரியாது. 90க்கு அப்புறம் பிறந்தவங்களுக்கு ரொம்ப அவே தம்பி. இதுக்கப்புறம் தெரிஞ்சுக்குவாங்க இந்த ஒரு பேட்டி மூலமா. அப்படி இந்த வீடியோ பார்க்குறவங்க தெரிஞ்சுப்பாங்க. அவ்வளோதான். ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து என்கிட்டே இருங்க. ஆரோக்கியமா இருங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. மியூசிக் அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்.